நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112299017 மிஸ்டு கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மது போக வாசம் எங்களாண்ட வேணாண்டா. பிங் 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 பிங். கடலும் கடலும் தான் எங்களுக்கு கடவுளடா. உடல கெடுக்கும் மது போக வாசம் எங்களாண்ட வேணாண்டா. ஏ ஓட்டிட்டு குப்பை தொட்டியே, நீ பங்கம் எங்க பண்ணாத, சிக்க வீணா கதை. ஒட்டு கேக்கும் கரை வெட்டியே, நீ எட்டி நில்லு உள்ள வேணா கதை. கால் பந்தாடலாம் ஓடி வாடா போட்டி வச்சு பந்தாடணுண்டா. ISL ஆட்டோ காட்டி நீயும் அசத்தணுண்டா. வாழ்ல தமிழன் கெத்த காட்டணுண்டா. காசிமேடு, பெரியமேடு, வியாசார்பாடி, ஐநாவரம், ICF, கனிகாபுரம், புளியந்தோப்பு, புள்ளிங்கோ. எங்கள எதுக்க ஃபுட்பால்ல எவனும் இல்லிங்கோ. குட்டி பிரேஸ் நாங்க படச்சன ஆதார் கார்டு தாங்க. சின்ன போட்டு சிண்டி புட்டாக்கா தெரிக்க விடுவோங்க. ரொனால்டினோ எங்க தலை தாங்க, தனபால்கனே சின்ன தலை தாங்க. சின்ன கண்ட்ரி என்ட்ரி ஆச்சு போங்க, நம்ம கண்ட்ரி என்ன ஆச்சுங்க. ஓடு 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 ரசராத போன அச்சீவ்மெண்ட். ஆடு 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 அப்பனட்டு சதறன நம்ம கண்டே. ஏய் வலகம் எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் சொல்ல சொல்ல. ஜெயிக்க வர ஃபுட்பால் இல்ல ஹிந்தி எண்ணே. செவ்வாய் கிரக ராக்கெட் போல வேர்ல்ட் கப் நோக்கி வரும். நெய்மர மெஸ்ஸியா பாப்பே பாபட மேட்ச்ல பார்க்கல. காட்டுற அலமயக்கும் போத மாத்துற. பைபர் போட்டா எண்டி பறக்குற, அதில அசிடிசுற. கலரு தோல்னு அவனாண்ட மாட்டுற, கல்ல கட்டின்னு கடல்ல நீந்துற. சபுரு திமுறா மொர்ச்சி பாக்குற, உள்ள ட்ரெயின அச்சு தூக்குற. ஏய் சுண்ண 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 மிய மாறி நீயும் என்ன சுருட்டி புட்ட. வேணா 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 அவ வேணா
கடலும் கடலும் தான் எங்களுக்கு கடவுள்ளடா ஒட்டல கெடுக்கும் அது புக வாசம் எங்களாண்ட வேணாண்டா ஏ ஓட்டிட்டு குப்பை தொட்டியே நீ பங்கம் எங்க பண்ணாத சிக்க வீணா கதை ஒட்டு கேட்கும் கரை வெட்டியே நீ எட்டி நில்லு உள்ள வேணா கதை வா 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 கால் பந்தாடலாம் ஓடி வாடா போ நீனா வெச்சி பந்தாடணுண்டா ஐஎஸ்எல்லில் ஆட்டம் காட்டி நீயும் அசத்தணுண்டா வேர்ல்டுல தமிழன் கெத்த காட்டணுண்டா ஹாய் டியர் போனா ஓ ரிப்போர்ட்டரா சொல்லுங்க முகிலன். வணக்கம் சார். அவங்க கெஸ்ட் ஹவுஸ் தேயிலை தோட்டம் அந்த கோழி எல்லாத்தையும் ஷூட் பண்ணேன் சார். நாளைக்கு அந்த குடோன் மட்டும் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். ஓகே முகிலன். முகிலன் ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம். இந்த லாரி பட்டறை ஷூட் பண்ணுறீங்கல்ல, பட்டறை மட்டும் ஷூட் பண்ண வேணாம், ஒர்க்கர்ஸ் என்னென்ன வேலை பார்க்குறாங்க ஃபுல் டீட்டெயில் ஷூட் பண்ணுங்க. லாரி பட்டறையில் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டேன் சார். ஓகே முகிலன், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்திரா சொல்றத கவனமா கேளு. சொல்லுங்க தா. இந்த தடவை நமக்கு 5 எம்பி சீட். ஓகே தா. எவ்வளவு விற்க முடியுமா வித்துரு. சரி தா. போன தடவை பண்ண மாதிரியே பண்ணிக்கலாம் தா. பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் தா. வணக்கம்ண்ணே. என்னையா டெல்லி போறதுக்கு எம்பி சீட்டு கேட்டா இப்ப டெல்லிக்கார மாதிரியே வந்து நிக்கிறா. பிஏ வேற. எல்லாம் அண்ணே இருக்கிற தயவு தானே. சரி குடோன்ல பணத்தை கொட்டிட்டியா? கொட்டிட்டேனே. கிட்ட சொல்லியிருக்கேன் அடுத்த மாசம் எம்பி சீட்ல போய் உட்கார்ற. புரியுதா அண்ணே? ரொம்ப சந்தோஷம்ண்ணே. போ தெய்வம்ண்ணே. அண்ணன் சீட்டு கொடுத்துட்டாரு, எம்பி ஆயி. ஏய் வாங்கடா. அண்ணே போண்ணே. என்னடா அண்ணா நம்ம குடோனுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வராங்களாண்ணே. என்னது? ஆமாண்ணே. நம்ம குடோனுக்கா? குடோனுக்குண்ணே. அண்ணா இவனுங்களுக்கு என்ன நம்ம கொடுக்கறதெல்லாம் பத்தலையா? இது என்ன புதுசா இருக்கு? இன்கம் டாக்ஸ் ரைடெல்லாம் வராங்களா நம்ம குடோன்ல? நம்ம குடோனுக்கா இன்கம் டாக்ஸ் ரைடா? போடாடி. I am coming from income tax office. என்ன உங்க கோடோன்ல கருப்பு பணம் பதுக்கி வச்சிக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சர்ச் பண்ணனும். கருப்பு பணமா? ஆமா. என்ன சார் எவ்வளவு கொடுத்தாலும் அடங்க மாட்டீங்களே நீங்கெல்லாம். இங்க பாருங்க, எடுத்துங்க. அரசாங்கத்துக்கு இல்ல, எல்லாம் உங்களுக்கு தான். இவ்வளவு பணமா? என்ன பம்புறீங்க? பழத்துக்கே பாஞ்சு வருவீங்க. பஞ்சாமிர்தம் இருக்கு, வந்து எடுத்துக்கங்க சார். யார் யாருக்கு எவ்வளவு வேணுமோ தாராளமா எடுத்துக்கங்க. எல்லாம் உங்களுக்கு தான். லட்சுமி பணம் திரும்ப வரா சார், வந்து எடுத்துக்கங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. இப்ப என்ன செய்யறேன்னு பாக்குறீங்களா? என்னது கவர்மெண்ட் கண்டெய்னர் ஃபோன் பண்றீங்களா? இங்க இருந்து எவ்வளவு எடுத்துட்டு போனாலும் சரி, அடுத்த நிமிஷம் இங்கேயே வந்து நிக்கும். தயங்காம உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்க. நான் எவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஆபீசர்னு தெரிஞ்சோம் என்கிட்டே பேரம் பேசுறானுங்க. என்ன பண்ணலாம்? என் பொண்டாட்டி பணத்தாசை பிடிச்சவ, நாம வேற ரிட்டையர் ஆக போறோம். கொஞ்சம் எடுத்துக்கலாமா? வாங்க சார். எவ்வளவு பெரிய அவசரப்படாத. நல்லவங்க கூட சேரக்கூடாது. ஒருவேளை நம்ம நேர்மையான ஆபீஸ் தெரிஞ்சு மாட்டி விட்டாலும் மாட்டி விட்டுருவானுங்க. உஷாரா செக் பண்ணிக்கணும். சார் சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க, சிசிடிவி கேமரால உங்களை படம் பிடிச்சு மாட்டி விட போறேன்னு பயப்படுறீங்களா?
இந்த தொழிலில் இருக்க யாருமே சிசிடிவி கேமரா வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுவே அவங்களுக்கு எவிடன்ஸா மாறும். சரி, டீல் ஓகே. எவ்வளவு கொடுப்ப? ஏய், யாரா நீ? ஏய், வாடா. போய் புடிடா. ஏய், ஏய், எங்கடா இருக்கீங்க? அண்ணே, அந்த ரயில்வே ட்ராக்ல ஓடிட்டு இருக்கானே. ஏய், ரயில்வே ட்ராக். இந்த புடிச்சறல. வாடா வாடா. ஏய், சீக்கிரம் வாங்கடா. ஏய், அவன புடி புடி. ஏய், எங்கடா போனா? ஏய், வாடா. நீ அங்கிட்டு போடா. நீ இந்த பக்கம் போ. ஏய், எங்கடா அவன்? என்ன அவன் இங்க தானே எங்க இருக்கான்? 10 நிமிஷம் அவனை கொண்டு வந்து காடையில போறேன்னு. டேய், பேசாதடா. செய்டா. ஏய் வேல்முருகா, ஐயோ, எப்படியாவது அவனை பிடிச்சு தொலைகிறா. ஏய், நல்லா தருடா. இன்னைக்கு அவன் என்ன பண்ண போறானோ? ஐயோ, சைன் வாங்க மறந்துட்டேனே. மகனே, டேய் மகனே. இந்த நேரத்துல யாரா அவன்? போய் பாருமா. ஐயோ, தப்பான வீட்டுக்கு வந்துட்டேனே. எங்கேயோ கேட்ட குரல். மகனே, நீயா? நம்ம வீடு தானே இது? ஆமாயா. வீடெல்லாம் சரிதான். யாரா இவா? யோ, என்னையா நல்லா பாரு. மாமாவா? நான் என்ன உனக்கு மாமாவில பார்த்தனா? நல்லா ஒத்து பாருங்க மாமா. யோ, ஒக்கா பொண்ணு அப்படிதான் உட்காந்து பாப்பியா? பெத்த பொண்ணு மாதிரி இல்ல. ஐயா, ஆமா, முத்தாளகி. ஏமா, நீ பிறந்த அன்னைக்கு நான் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தனே, அதையா இன்னும் போட்டுட்டு இருக்க? இதான் இப்ப ட்ரெண்ட் மாமா. என்ன புது ட்ரெண்டா இருக்கு? யோ, எல்லாரும் பொண்டாட்டி அழகா இருந்தாலும் ஒண்ணு வைப்பாங்க. நான் என் பொண்டாட்டி அழகா வர வச்சிருக்கேன். இதுல என்ன தப்பு? இதுவும் நல்லா தான் இருக்கு. டேய் மகனே, இத ஒரு கையெழுத்து போட்டுறா. யோ, இது அப்புறம் போடலாம். இப்ப வேற வேலை இருக்கு. போ. ஒரே ஒரு கையெழுத்து போட்டு. அம்மா, இதுக்கு ஓட விட்டேன். எங்க போனான்னு தெரியலையே. பூரா நம்ம ஆளுகளா தான் இருக்காங்க. எங்கடா அவன்? இங்க தண்ணி கிடைக்கலண்ணே அவன். ச்சே, எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்குண்ணே. புட்ரா புட்ரா. ஏய், ஏய், சோள காட்டுக்கு போடா. அங்க போய் மறங்கடா. போய் புடிடா. ஐயா, நீ காலமே. ஐயா ஐயா ஐயா. டேய் வேல்முருகா, என்னடா ஆச்சு? அண்ணே, அது வந்து சொல்றா. டேய் மொட்டை, எங்கடா அவன்? தப்பிச்சுட்டானே. எல்லாம் போச்சு. நீ என்ன புடுங்கடா? நம்ம இடத்துல எதுக்குடா ஷூட் பண்ணலாம்? யார் அவன்? தேங்க்ஸ். ஓகே, நான் வரேன். பார்த்து பத்திரமா இருப்பா. மகிழன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சின்ன ஃப்ராக்சர் தான். எம்டி இருக்காரா? இருக்காரு. போய் ஓகே ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம் சார். ஹாய் முகிலன், குட் ஜாப். என்னாச்சு முகிலன்? அண்ணே அண்ணே. எங்க வந்து எங்க தப்பிக்க பாக்குற? நேற்று வீடியோ எடுக்கும்போது பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு கேமராவை பிடுங்கினாங்களா, அப்போ கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரகிளில் கை கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு சார். என்ன முகிலன், பார்த்து ஜாக்கிரதையா இருக்கக்கூடாதா? எனக்கு நியூஸா முக்கியம், நீங்க தான் முக்கியம். வாங்க உட்காருங்க சார்.
முகிலன், ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த சேனலுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்கீங்க. சூப்பர் முகிலன், குட் ஜாப். இந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகிற அன்னைக்கு நம்ம சேனலுடைய டிஆர்பி ரேட்டிங் எகிரிடும். அது மட்டும் இல்லை சார், இந்த மாதிரியான சமூக விரோதிகளோட கருவாக இருக்கணும் சார். கண்டிப்பாக. சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவங்க அடிதடியில் ஆரம்பித்து 3 வருஷத்தில் அமைச்சரோட நெருங்கி பக்கபலமாக இருந்து அமைச்சரோட பினாமி ஆகி இன்னைக்கு 300 ஏக்கர் தேயிலை தோட்டம், 5 ஷாப்பிங் மால், கட்டாக பதுக்கி வச்சிருக்க புது பணம், இவ்வளவும் எப்படி சார் வந்துச்சு உங்களுக்கு? நம்மளோட நல்ல நேரம், அவங்களோட கெட்ட நேரம். இன்கம் டேக்ஸ் ரைட் அப்படியே லைவாக கிடச்சிருக்கு சார். அச்சடிச்ச 2000 ரூபாய் நோட்டு மக்களுக்கு போனிச்சோ இல்லையோ அவ்வளோ நோட்டும் அந்த குடோனில் தான் சார் இருக்குது. இவங்களை சும்மா விடக்கூடாது சார். கடந்த தேர்தலில் மினிஸ்டரோட சொத்து மதிப்பு 1.5 கோடி ரூபான்னு கணக்காமிச்சிருந்தாரு. ஆனால் நீங்கள் சொல்றதை பார்த்தா இன்னைக்கு பினாமிக்கு இத்தனை கோடி இருக்குன்னு சொல்றீங்களே. இந்த விஷயத்தை சாதாரணமாக விட்டுறக்கூடாது சார். இந்த நியூஸை ஒரே நேரத்தில் பொதுமக்களுக்கும் போலீஸுக்கும் போய் சேர்க்கணும் சார். கண்டிப்பாக முகிலன். எப்படி ஒரு போலீஸ் சாமியார் மாட்டினான்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லா போலீஸ் சாமியாருங்களும் மாட்டுறாங்களோ அதே போல கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்க தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் சார். அது மாதிரி கொண்டு வரதுக்கு இந்த நியூஸ் நமக்கு கண்டிப்பாக ஒரு பேருதவியாக இருக்கும் சார். டெஃபினெட்லி முகிலன். கம்மிங் சண்டே இந்த நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட்டிங்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சிருங்க. ஓகே சார். இந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா நம்ம சேனலுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கே பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் பாருங்க. கண்டிப்பாக சார், நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட் முகிலன். ஓகே, டேக் கேர். பாய். ஹாய் ப்ரோ, கிரௌண்டு போகலாமா? நம்ம ஆள் போடல இது. ஏடா நம்ம ஆள் தான். சிரீரா புதுசாக இருக்குது. ஒர்க் அவுட் ஆச்சு போலக்குதா. ஓ, இவனை பார்த்துனுங்கிறாளா? அவன் தான் இவளை பார்க்க மாட்டானே. அவனும் பார்க்குறான். என்னப்பா புதுசாகுது இருந்த ஒரு ஆப்ஷனும் போச்சே. நாம தானே தேடி போவோம், நம்மள தேடி வந்திருக்கான். ஹாய், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியுமே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என் இடத்துல செலவு வச்சு என்ன காண்டாக்கிட்டேல, உன்னை எப்படி காண்டாகிறேன்னு பாக்குறியா? பார்க்கலாம் பார்க்கலாம். அவன் வைக்கிற இடத்துல நம்ம விநாயகர் சிலை வச்சிட்டோம்ல, அந்த கான்ல இருக்கிறான். இருக்கு, அவருக்கு ஒரு நாள் இருக்கு. அவளை அவனுக்கு பிடிக்காது, ஆனா பிடிச்சாம நெட்டி நிக்கிறான். ஏன் தெரியுமா? நம்மள பழி வாங்கணும்ல, அதனால இருக்கு இருக்கு. அவனை காட்டுற காட்டுல ஏரியாவை தானா காலி பண்ணிட்டு போறான்ல. ப்ரோ ஏ சிலுக்கு சட்டை லவ் சொட்ட சொட்ட. என்னது? ஜூஸ். யாருக்கு? என் பையனுக்கு தான். உனக்கும் வேணுமா? போங்க சார், எனக்கு தேவைப்படும் போது கேளு, உனக்கும் தாரேன். தம்பி ஜூஸ். ஏ தம்பி குணா ஹரிஸ், உங்களை எப்படி கூப்பிடுறாங்க? போங்க. எப்படி கோத்து விட்டேன் பாத்தியா படுகோனே. என்ன ஹரீஷ்? சொல்லுங்க சார். போன வாரம் பேசுவது நிஜம் ப்ரோக்ராம் பாதியிலே நிப்பாட்டிட்டீங்க போல இருக்கு. வந்தவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார். ஓஹோ. சண்டையோட தான் வந்தாங்க. எங்க தன்னோட குடும்பமானோ உலகம் பூரா டிவியில் தெரிஞ்ச அசிங்கமாயிருமோன்னு சரி அவங்களே சமாதானமாகி போயிட்டாங்க சார். என்னங்க? ஐயோ, என்ன இது? என்ன மன்னிச்சிருங்க. உங்களை பத்தி தப்பா சொன்னதை நம்பி எங்க அம்மா இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. உங்களையும் என்னையும் பிரிக்கணுங்கிறதுக்காக இந்த டிவி சேனல்ல உள்ளவங்க இந்த காரணம் பத்தாது, இன்னும் ஊர்ல நிறைய பேரை வச்சிருக்கான்னு சொல்லி போய் சொல்லி வற்புறுத்தினாங்க. ஐயோ, நம்ம சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்றாளே. நானும் அவங்க பேச்ச கேட்டு போய் சொல்லிட்டேங்க. ஐயோ, நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரிச்சு விட்டோம், இப்போ ஒன்னா சேர்ந்துட்டாங்களே. கேப்பாரு பேச்சை கேட்டு புத்தி மாதிரி என் பொண்டாட்டி என்னை பத்தி தப்பா சொல்லிட்டா சார். அவ உணர்ந்துட்டா. தயவு செய்து டிவி சேனல்ல போட்டுறாதீங்க சார். அண்ணே, இங்கே டிஆர்பிக்காக என்ன வேணா செய்கிறாங்கன்றது உண்மைதான்.
என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வர்றவங்கள சேர்த்து வைக்கிறது தான் என் விருப்பம். யோ வாய முடியா வந்தவங்கள பேச விடாம திருப்பி அமிச்சிட்டு இந்த ப்ரோக்ராமுக்கு மட்டும் இல்ல இந்த சேனலுக்கே கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன் ஹிட் ஆச்சு சொல்லியா? கள்ளக்காதல் இவன் பொண்டாட்டி அவன் வச்சுட்டு இருக்கிறான், அவன் பொண்டாட்டி இவன் வச்சுட்டு இருக்கிறான், அப்படி இன்ட்ரெஸ்டா போனியா? இங்க பாரியா, அவங்களே சமாதானமா போனாலும் நம்ம விடக்கூடாது, தூண்டி விட்டுட்டே இருக்கணையா. அவங்களுக்குள்ள இருக்க சீக்கிரட்டை வெளியே கொண்டு வந்துடணும். அதை விட்டுவிட்டு நொய்யின்னு என்னையா பேசுற? இங்க பாரு, டிஆர்பி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண பாரு, புரியுதா? போயா, சமூக சேவைகளை அவன் சம்பளம் தர்றது. சார் வினோத் பேசுகிறேன் சார். சொல்லு வினோத். சார் நான் பாப்பாவை வீட்டில் இறக்கி விட்டு வந்துட்டேன் சார். சரி சொல்லு. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சார். என்ன விஷயம்? தம்பி ஒருத்தர் இருக்காப்புல, அவர் நம்ம ஏரியாக்குள்ளேயே சண்டை போட்டுன்னு ரொம்ப அசிங்கப்பட்டுனுங்கிறாப்புல. ஏய் வேணி என்ன ஏழை உஷார் பண்ணி சுத்தின்னுக்கிற, வேணா ஏறி விட்டு ஓடிடு. இப்போ அவன் ஏழ்றா செலவைக்கிற அதுக்கு தான் எல்லாரும் பார்க்க சொல்லி நடிச்சிட்டல. இங்க பார், என்ன 7 நாள் உன்னை தூக்குறேன் பாக்குறியா? அவனுக்கு உங்கள் ஆஃபீஸில் ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நம்ம ஆஃபீஸ்லையா? ஆமாம் சார், பார்த்து செய்யுங்க. சரி வர சொல்லு. புள்ளிங்க எல்லாம் பார்க்காத ஏரியாவுல நம்ம எவ்வளவு வெயிட், அவ்வளவு பேர் பார்க்க சொல்ல சும்மா எகிரி குச்சி அடிச்சுன்னுக்குறான். ஆமாம் ப்ரோ, அதுக்கு பதில் நம்ம செய்ய தேவையில்ல. செய்யணும் ப்ரோ. சும்மா வேலைக்கு போன்னு சொல்லின்னுறாரு. என்ன பண்ணலாம் சொல்லிட்டாரு. நான் ஜாயின் பண்ணலாம் போல, ரிசைன் பண்ண தான் போறேன். வந்து வச்சுக்கிறேன். நம்ம என்ன ஏரியாவுல சப்பன் அடிச்சாங்க. வர மாட்டேதே. ஏன் நீ தான் சொல்ல. கரேஜ்குமார் இருக்கறானா? எப்ப பார்த்தாலும் ரோட்ல நின்னு கோவினே. அவன அந்த அடி வாங்கிட்டு என்னென்ன வீரத்தை காட்டுனுக்குற? ஏ சுமி, மற்ற சேனல் எல்லாம் ப்ரோக்ராம் நல்லாவே இல்லை. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். ப்ரோ ஓனர் ரூம் எங்க இருக்குது? ஓனர் ரூமா? அதான்ப்பா இந்த டிவி கம்பெனி ஓனரு. ஓ எம்டி ரூமா? ஓனர்னா எம்டியா? அதுவே தெரியாதா? எம்டி தான். அப்படியா? ஓனர்னா எம்டியா? இதை ஏன் மலர் டீச்சர் மட்டும் சொல்லி தரவே இல்லை? ஏரியாவுண்ட போய் முதல்ல இதை பத்தி மலர் டீச்சரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்ன யார் நீ? யாரு உன்னை உள்ள விட்டது? எங்க போற? யார பார்க்க போற? எம்டியா பார்க்க போயின்னு. எம்டி என்கிட்ட சொல்லாத, உனக்கு தனியா சொன்னானா? சரி நீ கொரியர் போடுற பையன் தானே? இல்ல வாட்டர் கேன் போடுறியா? வேற என்னதான் போடுவ? எஸ், என்ன பார்த்தா உனக்கு மனசனாவே தெரியலையா? என்ன கலாய்கிறியா? கடலை பாத்துக்கிறியா? காசிமேட பாத்துனுக்குற அறுத்து போட்டு போயின்னே இருப்பேன். நம்மளே கலாய்க்கிற பாது போயிட்டா நான் விட்டுருவேனா? சார் வணக்கம் சார். வாயா, நீ வினோத் தம்பி தானே? ஆமா சார். என்ன பண்ற? சார் நான் பெரிய ஃபுட்பால் பிளேயர் சார். ஐ எம் வெரி பிஸி ஷெட்யூல் சார். மார்னிங் பிராக்டிஸ் பண்ணுவேன், ஈவினிங் யாரோ பார்க்க போவேன். நான் சிரிச்சுன்னு இருப்பேன், ஆனா அவன் முறைச்சுன்னு இருப்பா. எப்பயாவது கல்யாணம் பண்ணி ஒரு செட்டில் ஆயிடும் சார். பண்ணிடலாம். இதான் சார் ஆம்பிஷனே. நல்ல ஆம்பிஷன் தான் சார். இந்த வேலையெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது, அண்ணனோட சொல்லிடுங்க. நானும் அதை தான் எதிர்பார்த்தேன். போடாவா சக்சஸ் தூக்கிட்டான். எவ்வளவு பெரிய ஃபுட்பால் பிளேயர் என்ன போய் கேமரா துறைக்கு சொல்லி நிக்கிறீங்க? நில்லு, இங்க போற? உனக்கு ஹெட் என்ட்ரி எங்க? இந்த பக்கமா போ. கேமரா ரூம் இங்க தானே இருக்குது. கேமரா ரூம் இங்க தான் இருக்கு, ஆனா உனக்கு அவுட் அங்க. அப்படி போ. ஏய், உங்க எம்டி என்ன வேலைக்கு சேர்த்துக்கினாரியா? நான் ஒட்டு கேட்டேன், ஒன்னு அவன் வெளியே தான் போத்தனா. உள்ள கேமராமேன் மகேஷ் இருப்பாப்ல, போய் கேமராவை தொட. நானா? ஏய் போடா. யாருன்னு தெரியாது திட்டுனுங்கிறாரு. ஒட்டு கேட்டா 2 காதலையும் கேட்கணும். யாருன்னு தெரியாத ஆண்ணுங்கிறான். என்ன இது கன்ஃபியூஷன்? ஏய் மகனே, என்ன நீ ஒரு மீடியாவுக்கு எப்படிப்பட்ட பையனை செலக்ட் பண்ணு உனக்கு தெரியாதா? அவனை பார்த்தா ட்ரெயின்லையும் பஸ்லையும் பிட்பாட் அடிக்கிற மாதிரியே இருக்கிறான். காதுல கம்மல் போட்டிருக்கிறான், கழுத்துல செயின் போட்டிருக்கிறான். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கிற நீ? சித்தப்பு என்ன நீ வர வர சித்தப்பா பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற. ரொம்ப கோமா இருக்கிறியா? ஜூஸ் எடுத்துட்டு வா. கசிமேடு பையனாண்ட வச்சு கதவுனா நான் ஒன்ன தொடாமல ஒரு சங்கு தானா. நீதான் மேம் எனக்கு என்டர்டெயின்மெண்டே. ஏய் என்னடா, எங்கடா போனாவன்? என்னது, நம்மள படம் எடுத்து அவன் தப்பிச்சிருவானா? நம்மள சப்ப நினைச்சான் அவன். யாருன்னு காட்டுறேன். எதை பண்ணி தொலை. ஹலோ, சொல்றா செல்லம். எப்பங்க வருவீங்க? பதில் சொல்லுங்க. திருட்டு பையன் வர மாட்டேங்குது. வந்துடுறம்மா. அத்தான் பெரிய ஆபீசர்ல எல்லா பெரிய ரேடியோ எங்கிட்டே விட்டாங்கம்மா. சீக்கிரம்
எப்ப வரப்போறேன்னு தெரியலையே. ஒரு 3-4 நாள்ல வந்துடுறேம்மா. என்ன? கவலைப்படாம தூங்குடா செல்லம். சீக்கிரம் வந்துருங்க. நான் பெரிய ஆபீசரே. லவ்வா? சீ போடா. நல்ல கழிச்சுல கும்பல்ல வந்து மாட்டிக்கிட்டேன். எல்லாம் இவனாலதான். வேணா விடு. சொல்றேன்ல போ. சொன்னா கேட்க மாட்டேன், சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஹே, ப்ராஜெக்ட் ஃபைல் சிஓ கிட்ட கொடுத்துட்டியா? ஒர்க் முடிஞ்சா? போயிட்டு இருக்கு சார். சின்ன சின்னதாக சேஞ்ச் பண்ணால் போதும், முடிச்சிடலாம். ஓகே, அதை சேஞ்ச் பண்ணிக்க. அதான் ஃபர்ஸ்ட். எனக்கு கிடைக்க வேண்டிய எம்பி சீட்டை பணத்துக்காக வேற ஆளுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். இந்த பாத்திர கடை பாண்டி மேல உள்ள பயம் போயிருச்சுடா உனக்கு. என்னைக்காவது நாளைக்கு காலில் விழுவடா. இவன் இல்ல. அட போங்கடா. அவன் கிடைக்க மாட்டான். அவன் இல்ல. அவன் கிடைக்க மாட்டான். அவன் கிடைக்கவே மாட்டான். இப்படி புலம்ப விட்டீங்களேடா. 35 வருஷ சர்வீஸ். ஒருத்தன்ட்ட 1 பைசா லஞ்சம் வாங்கினது கிடையாது. வாங்கினாலும் செல்லாது. 500,000 சொல்லல, அதில் 5 காசு 10 காசு. இது வரைக்கும் லஞ்சமே வாங்காதவனும் அடுத்த வருஷம் அவார்டு எனக்கு தான் அரச புரசெல்லாம் பேசிக்கிட்டாங்க. போச்சு போச்சு. கொஞ்சம் பணத்தை பார்த்து சின்ன சபலம் மாட்டிக்கிட்டேன். எல்லாம் போச்சு. மானம் போச்சு, மரியாதை போச்சு, வயசு போச்சு, எல்லாம் போச்சு, வாழ்க்கையே போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். எனக்கு கிடைக்க வேண்டிய எம்எல்ஏ சீட்டை நீ பணத்துக்காக வித்துட்ட. நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட. ரொம்ப வருத்தப்படுவ. ஹரிச்சந்திரா, தூக்கிட்டு வாங்கடா அவனை. என்ன சாட்சியோட மோத பாக்குறியா? படி வாங்கலாம்னு நினைக்கிறியா? எங்கடா அந்த போட்டோகிராஃபரை? யாரு என்னன்னு தெரியலண்ணே. எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லைண்ணே. அண்ணே, அன்னைக்கு உங்களை கோபத்தில் ஏதோ திட்டினது என்னமோ உண்மைதானே. உங்களை எதிர்த்து நான் வாழ முடியுமானே? யூஸ்லெஸ். அண்ணா, அது ஹரிச்சந்திரன் சொல்லல. யார் தெரியுமா? உன் குருநாதர் பாண்டியன். என்னடா சொல்ற? அரசியல்வாதியெல்லாம் கேள்வி கேட்டு பயமுறுத்துனது நீங்க தானே? ஏம்மா, பயம் எல்லாம் பொறுத்தலம்மா. அவங்க பண்ண வேண்டிய வேலையை ஞாபகப்படுத்துறோம். அவங்க பண்ணலன்னா அதை பண்ண வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், அவ்வளவுதான். நீங்க கேள்வி கேட்டதுனால தான்ப்பா அந்த எம்எல்ஏவே எங்க ஊருக்கு வந்தாரு. தண்ணி டேங்கு கட்டினாரு, ரோடு போட்டாரு. உங்க புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கோம் தம்பி. எத்தனை தடவை ஒதுங்கி போனாலும் எங்களை விட மாட்டல்ல. உன்கிட்ட இருக்கணும் ஏதாவது அடிமை சாசமா எழுதி கொடுத்துருக்கோம். என்னடா இந்திரா, பழசெல்லாம் மறந்து போச்சா? 5 வயசுல அண்ணனும் தம்பியும் பசிக்குதுன்னு என்கிட்ட வந்து நின்னீங்களே, ஞாபகம் இருக்கா? என்னடா, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா? செய்வேன். சோறும் போட்டு வேலையும் கொடுத்தேன். 15 வயசுல ஸ்பேனரை கீழே போட்டுட்டு உருட்டுக்கட்டைய கையில எடுத்த, மக்களை ஏமாத்தி எங்கேயோ போயிட்டேன். இதுல வேற நீ எவனுக்கோ பினாமி வேற. பத்தல. டேய், உன் முதலாளின்னு கூட பார்க்காம ரெகுலரா நான் எடுக்கிற டெண்டர்லாம் நீ எடுத்து என் தொழிலையே முடக்கிட்ட. தப்பு பண்ணிட்டேந்திரா, தப்பு பண்ணிட்ட. டேய், இதெல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு போகும். அப்போ இந்த உருட்டுக்கட்ட பிசினஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு என்கிட்ட வருவேன். உன்னை வர வைப்பேன். போடா. நான் என்ன உன்கிட்ட வேலை செஞ்ச போல எந்திரன்னு நினைக்கிறியா? வேண்டாண்டா என்றா, ரொம்ப தப்பு பண்ற. கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவேன். என்னைய சுத்தி எவ்வளவு அரசியல் சக்தி இருக்குன்னு தெரியுமா? எங்க இடைத்தேர்தல் நடந்தாலும்
என் குடோன்ல இருந்து தான் பணம் போகணும். எனக்கு ஒரு பிரச்சனைனா அத்தனை கட்சியும் ஓடி வந்து நிற்கும். என்னையவே வீடியோ எடுத்து மிரட்ட பாக்குற அந்த நல்லவை இவன் தானா? அண்ணா இன்கம் டாக்ஸ்ல போட்டு கொடுத்தவன் இவன். இவனுக்கு போட்டோ எடுத்தவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இவனும் இல்லையா? அட போங்கடா. யார் எங்கடா? வரேன் போ. சும்மா எப்ப பார்த்தாலும் போ. சொன்னா கேட்கறதும் இல்லை, புரிஞ்சுக்கிறதும் இல்லை. உனக்குள்ள நானே உயிர் கொண்டேனே, உன்னில் கலந்து உன்னை சுமப்பேனே. உறவொன்று புதிதாய் நம் கையில் சேருதே, உள்ளுக்குள்ள ஏதோ புது ரத்தம் பாயுதே. உன்னை சுத்தி சுத்தி மனம் வட்டம் போடுதே, உள்ளம் மெல்ல துள்ளி துள்ளி ஆட்டம் போடுதே. என் பாரதிய காட்ட போறேன், நான் பகுத்தறிவ ஊட்ட போறேன். ஏ யோகா உள்ள சேர்க்க போறேன், நல்ல எதிர்காலம் காட்ட போறேன். உன் முகம் அளந்த என் முகம் அளந்த, நீ பெரும் ஆனந்தமே உச்சந்தானடி. என் தாய சமக்கும் என் தாயின் தாயடி, அதிகமும் நாத்திகமும் ஒன்னாகுதடி. பேசும் மொழியா பேசும் மொழி கேட்கணுமே, எழுந்து வசம் மொழி கண்ணே நீ. தாய்மொழியாள் புது சரித்திரம் செய்வாயடி, பாரதியின் புதுமை பெண்ணே நீ. மழலை முகம் காணாமலா, மனசு எங்குதே ஆசையாய் ஆசையாய். உனக்குள்ள நானே உயிர் கொண்டேனே, உன்னில் கலந்து உன்னை சுமப்பேனே. உறவொன்று புதிதாய் நம் கையில் சேருதே, உள்ளுக்குள்ள ஏதோ புது ரத்தம் பாயுதே. உன்னை சுத்தி சுத்தி மனோ வட்டம் போடுதே, உள்ளம் மெல்ல துள்ளி துள்ளி ஆட்டம் போடுதே. பாரதிய காட்ட போறேன், நான் பகுத்தறிவ ஊட்ட போறேன். நல்ல எதிர்காலம் காட்ட போறேன். கொன்னிட்டீங்களே, என் பொண்டாட்டிய கொன்னிட்டீங்களே. எவ்வளவோ கெஞ்சின எங்களை பத்தி டிவியில போடாதீங்க போடாதீங்க. எங்க விஷயம் அக்கம் பக்கம் தெரிஞ்சு அவளை கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டு மனசு உடைஞ்சு போய் தூக்குல தொங்கிட்டாயா.
புருஷன் முண்டாட்டி பிரச்சனைலாம் 4 செவத்துக்குள்ள தான் இருக்கணும்னு தெரியாம தப்பா முடிவு எடுத்துட்டா. அது மாதிரி நான் எடுக்க முடியுமாயா? எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குன்னு 2 பிள்ளைங்கன்னு. நிறுத்துங்கய்யா, நிறுத்துங்க. என்ன மாதிரி ஏழை பாளைங்கள் எல்லாம் பாலாக்காதீங்க ஐயா. பணத்துக்காக இப்படி ஒரு பொழப்ப பொழைக்காதீங்க ஐயா. சார், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இத நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. அதுக்கு முன்னாடியே மேரேஜ் ஆயிடுச்சு. ஏற்கனவே நீ பண்ணிட்டியா? ஆமா. ஐயோ, நான் மிஸ் பண்ணிட்டேனே. மட்டன்னு சிக்கன்னாக்க சிக்கன்னு வெள்ள முடி விட்டுச்சுன்னா ஒதுங்கி நின்று டக்குன்னு. நீ ஒன்னும் மன்மத குஞ்சி இல்ல, ஒன்னாண்ட ஊத்தவல்லுக்கு கஞ்சி இல்ல, கும்பல் இல்ல குரல குட்டா கொத்து பரோட்டா. இந்த மேட்ர போய் எம்டி ஆண்ட போட்டு தரட்டா. நானே போட்டு கொடுக்கறவ எனக்கேவா? வெட்டுக்கிளி அடங்க மாட்டான் போலகுத. ஏதாவது பண்ணுமே, எப்படியாவது சேட்டி விட்டு போனோம். கங்க்ராட்ஸ் மிஸ்டர் முகிலன், அப்பாவை போறீங்க. வாழ்த்து. தேங்க்யூ சார். எனக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதை வெற்றிகரமாக நடத்தணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அது ஒரு கனவும் கூட. அந்த கனவுக்கு நீங்கள் உயிர் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எனக்குலாம் தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை. இது ஒரு சமூகத்துக்கான தேடல், அவ்வளோதான். கண்டிப்பாக. என்ன, நம்ம மக்களோட வரி பணம் அத்தனையும் மந்திரிகள் கிட்டேயும் அவங்களோட பினாமிங்க கிட்டேயும் கருப்பு பணமாக பதுங்கி இருக்கு. இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்தோம்னாலே மத்திய மாநில அரசுகள் நம்ம மக்களுக்கு கொடுக்குற கசப்பு மருந்தை தடுத்துக்கலாம். நிஜம்தான். எது எப்படியோ சார், நாளைக்கு வரப்போகிற செய்தியினால நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். கண்டிப்பாக நடக்க முகிலன். சரி சார், நான் கிளம்புறேன் சார். நாளைக்கு பார்ப்போம். உங்கள் நேர்மை ஜெயிக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். போயிட்டு வாங்க முகிலன். இன்றைய முக்கிய செய்திகள். தன் பிறந்த நாளை பட்டாக்கத்தி வைத்து கேக் வெட்டிய வாலிபர். போலீசார் கடும் எச்சரிக்கை. சத்தியமங்கலம் காட்டுக்குள் கள்ளக்காதலர்கள் ட்ரோன் கேமரா மூலம் சிக்கினர். மது அருந்தியவர் நடு ரோட்டில் ஒருவருடன் கட்டிப்பிடித்து சண்டை. விசாரித்த போது தன்னை மதுப்பிரியர் என்று சொல்லாமல் குடிகாரன் என்று சொன்னதனால் சண்டை போட்டதாக கூறினார். இந்த ருசிகர சம்பவம் சென்னை மயிலாப்பூரில் நடந்தது. இனி வருவது விரிவான நியூஸ் என்னாச்சு சார்? முகிலன் வாங்க. சித்தப்பா இதோ வந்துட்டேன். கூப்பிட்டியா மகனே? 2 ஜூஸ் கொண்டா. என்ன ஜூஸ்? உட்காருங்க முகிலன். என்ன ஜூஸ் சாப்பிட்றீங்க? யோ, ஜூஸ் வேணா ஒண்ணு போயா. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உங்களை கூலாக்குறதுக்கு கூலா கொண்டு வரேன். நியூஸ் என்னாச்சுன்னு கேட்டா நீங்க ஜூஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல டென்ஷன் ஆகாம கேளுங்க. நேற்று எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆனா அதனால சாதகம் என்ன பாதகம் என்னன்னு நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா தான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்தேன். இந்திரவர்மனுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் பின்புலமே இருக்கு. ஹலோ, யாரு? மிஸ்டர் இந்திரவர்மன், நான் யாருன்னு தெரியுமா? யாரா நீ? நான் சொல்றத கொஞ்சம் பதறாம கேளுங்க. நீங்க தேடிட்டு இருக்க ஆள் நான் தான். என்னடா? உங்களுடைய ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் ஷூட் பண்ணிட்டு கடைசியா நீங்களும் இன்கம் டாக்ஸ் ஆபீசரும் பேசின டீல் வரைக்கும் ஷூட் பண்ண வீடியோகிராஃபர் நான். கூல் இந்திரவர்மன், டீல் பேசலாமா? இல்லன்னா நாளை காலையில 8 மணிக்கு எல்லா சேனல்லையும் உங்க நியூஸ் ஃபிளாஷ் ஆயிடும். சொல்றேன், நீ குடோன்ல பதுக்கி வச்சிருக்கியே அதுல 50 கோடி. டேய், பொட்டி அனுப்புறேன். பொக்கிசத்தை அனுப்பு. ஆமா, நீ யாரு? ஜெய் டிவி எம்டி சுந்தரபாண்டியன். புது டிவி காரனா? இத மட்டும் நீ டெலிகாஸ்ட் பண்ணியிருந்த ஏற்கனவே எரிச்ச சேனல்லாம் தெரியும்ல, அதே மாதிரி எரிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். பார்த்து நடந்துக்க. முகிலன், நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். என் முடிவு சரியா தான் இருந்தது. அவனை எதுக்கு ஆள்பலமோ பணபலமோ நம்ம கிட்ட கிடையாது. ஏற்கனவே நம்ம சேனல் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. அதனால அந்த படம் நமக்கு தேவை முகிலன்.
நியூஸ் ரிப்போர்ட்டருங்கிற முறையில் பார்த்தா உங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். ஆனால் இந்த சேனலுடைய பார்ட்னரை யோசிச்சு பாருங்க. முகிலன், நீங்கள் இந்த சேனலோட பார்ட்னர். இதே போல் இன்னொரு நியூஸ் எடுத்தா உங்கள் வீட்லேயும் என்ன ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்த்துறீங்களா மிஸ்டர் சுந்தர பாண்டியன்? முகிலன், என்ன பேசுறீங்க? பின்ன என்னையா, மிலிட்ரிக்கும் போலீஸ்க்கும் ஆள் எடுக்கிறது மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்கு ஆள் சேர்க்குறீங்களா? உன்னை போல பணத்தாசை பிடிச்ச மிருகங்கள் இருக்கிறதுனால தான் எங்கே வேணாலும் பணத்தை பதுக்குறாங்க. தீவிரவாதிங்க கண்ட இடத்துல குண்டை வைக்கிறாங்க. சராசரி பத்திரிகைக்காரனா பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணி அவன் கொடுக்குற 500,000 வாங்கிட்டு என்னால் இருக்க முடியல. சறுக்கி விளையாடுற விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவன் சார்னா அவங்க பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் நானும் அனுபவிச்சிருக்கேன். விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யாத அரசியல்வாதிகள் ஏமாற்றி ஓட்டை வாங்கி எம்எல்ஏ எம்பி அமைச்சர்னு ஆகி அவங்களுக்கு எதுவுமே செய்யாமல் அவங்க அறுவடை செஞ்ச நெல்லை கொட்ட வேண்டிய 10,000ல் இவங்களோட கருப்பு பணத்தை கொட்டி வச்சிருக்காங்க. என்ன சார், இவங்கள மாதிரி ஆளுங்களை வெளிச்சம் போட்டு உலகத்துக்கு காட்டாம உங்களை மாதிரி ஆட்கள் பேரம் பேசுகிற புரோக்கராக மாறிக்கிட்டு இருக்கீங்க. யோ நிறுத்தியா? ஆமாயா, எனக்கு முதல்ல பணம், பிஸ்னஸ், மற்றதெல்லாம் அப்புறம் தான். என்னையா பண்ண சொல்கிறேன்? பணம்னா இன்னும் பொண்டாட்டியே கூடவா? ஏய், என்னடா பேசுற? இதோட காப்பி தான் உங்ககிட்ட இருக்கு, இதோட ஒரிஜினல் என்கிட்ட தான் இருக்கு. இதை வச்சு அவனையும் உன்னையும் என்ன பண்றேன்னு மட்டும் பார்த்துக்கோ. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரபல ஜெய் டிவி ரிப்போர்ட்டர் முகிலன் தன் மனைவியோடு தற்கொலை. யார் இந்த முகிலன்? பிரபல ரிப்போர்ட்டர் முகிலனை கண்டாலே அரசியல்வாதிகளும் முக்கிய பிரமுகர்களும் அலறியடித்துக் கொண்டு ஓடுவார்கள். தனது கிடுக்குப்பிடி கேள்விகளால் எதிராளியை திணறடித்து உண்மையை வரவழைப்பதில் கில்லாடியானவர் முகிலன். அதேபோல் தன் குடும்ப வாழ்விலும் தான் ஒரு அனாதை பெண்ணையே மணப்பேன் என்று விரும்பி அனாதை இல்லம் சென்று வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண்ணையே திருமணம் செய்து கொண்டார். அவ்வளவு பெருந்தன்மையும் நாட்டுப்பற்றும் கொண்ட முகிலன் தன் கர்ப்பிணி மனைவியோடு தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன ராமூர்த்தி, 2 பேரும் தற்கொலை பண்ணிட்டாங்க. சந்தோஷம் தானே? இருங்க வேல்முருகா, எடுத்துட்டு வாடா. சென்னை ராமூர்த்தி, உங்களுக்கு தான் எடுத்து. ஐயோ, எனக்கு பணமே வேணாம்பா, ஆளை விடு சாமி. தப்பிச்சிட்டோ. ரிப்போர்ட்டர் தற்கொலை பண்ணினாரா? அதான்ப்பா நியூஸு. நேத்தானே பார்த்தோம். சில விஷயங்களை இப்படி தான்ப்பா நம்ம கடந்து போகணும். ரொம்ப நேர்மையான ஆள்னா, செமக்கத்து. அவர் செத்துட்டார்ன்ற விஷயமே இன்னும் மனசில் ஒட்டலண்ணா. கண்ணுக்குள்ளேயே கிராப்ல. நேர்மையானவங்க, உண்மையானவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த நாட்டில் இடமே இல்லைப்பா. நாம் என்னப்பா பண்ண முடியும்? இன்னைக்கு அவருக்கு, நாளைக்கு நமக்கு. இனிமே இந்த கம்பெனியில் நியாயம்பா இருக்கணும். ஹாய் பேபே, அழகா இருக்கீங்க. இன்டர்வியூ எம்டி உள்ளதான் இருக்க. நீ எங்க போற? ஃபிஷர், இன்டர்வியூ இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை இருக்குது? சொன்னா கேளு. ஏன் அங்க பாக்குற? என்ன கிளையறியா? சிப்பா சம்பளம் இத. பேபிக்கு ஜாப் கிடைக்குமா? கிடைக்கும். தேவி சார். கிடைக்கும். பேபி பிரில்லியன்ட்ல. ஓகே சார், ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். ஏய் அழகே, நான் சிக்கிக்கிட்டேனே, வா அருகே. ஐயோ தாங்க மாட்டேனே, தான் மனச இல்ல தூங்க மாட்டேனே. உயிர் மூச்சே உன்னாண்டடி. ஸ்டைலு என்ன தட்டி போடுதே, ஸ்மைலு என்ன கட்டி போடுதே. லவ் த்ரில்லு என்ன எட்டி பாக்குதே. சரண்டான உன்னாண்டடி. உள்ள எழுப்பி புட்ட, கசக்கி புட்ட, சலம்ப புட்ட, நீ சிரிச்சு பேச மாட்ட. என்னோட தூண்டில் மீனா சிக்கிடு தானா, பீம்பு பேனா நீ மாத்து ஹனிமுனா. அடிக்காரா வந்து அசத்துனாலே, போராளே நெஞ்ச கிள்ளி. ஆக்சிஜனா பூந்தா உள்ள போட்டேனே அவளோட
குத்தாட்டம் துள்ளி துள்ளி அழகே நான் சிக்கிக்கிட்டனே வா அருகே ஐயோ தாங்க மாட்டேனே தான் மனச இல்ல தூங்க மாட்டேனே உயிர் மூச்சு நீ தானடி உருண்ட உலகத்துல என்னாண்ட ஏண்டி வந்த உள்ள டர்ன்னு கீச்சிட்டைய நெஞ்ச ஒன்ன பார்க்க சொல்ல கஞ்சா போத ஏறு உள்ள சிவ்னு ஆனேனே ப்ளீஸ் நில்லடி முன்ன போறிய நீ அலங்காத ராட்டினமா அல்லும் பகலும் நான் பின்னாடி சுத்தனுமா பொலக அழகி பட்டும் வாங்கி நான் தரட்டுமா நெல் கூட ஸ்டைல் காட்டு லவ் சொல்லேண்டி பொண்ணா மேரி பொண்ணு ஏதும் எங்க குப்பத்துல பொறக்கலடி என்னோட லைஃப் எல்லாம் உன் கூட வாழணும் இதுதான் இதுதான் என் ஆம்பிஷன் வாடி வாடி அழகே நான் சிக்கிக்கிட்டனே வா அருகே ஐயோ தாங்க மாட்டேனே தான் மனச இல்ல தூங்க மாட்டேனே உயிர் மூச்சு நீ தானடி ஸ்டைலு என்ன தட்டி போடுதே ஸ்மைலு என்ன கட்டி போடுதே லவ் த்ரில்லு என்ன எட்டி பாக்குதே சரண்டான ஒன்னாண்டடி உள்ள எழுப்பி புட்ட கசக்கி புட்ட சலம்ப புட்ட நீ சிரிச்சு பேச மாட்ட என்னோட தூண்டில் மீனா சிக்கிட்டு தானா வீம்பு வேணா நீ மாத்து ஹனிமுனா ஆதிக்காரா வந்து அசத்து நாளே போராளே போராளே நெஞ்ச கிள்ளி ஆக்சிஜனா பூந்தா உள்ள போட்டேனே அவளோட குத்தாட்டம் துள்ளி துள்ளி சார் செயின் ஸ்நாச்சிங் லைவ் ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆயிருக்கு சார் அதே போல இது இன்னொரு ப்ரோக்ராம் நீங்க ஓகே பண்ணா பண்ணலாம் சார் சொல்லியேமா முடியும் இத தான் ரிஸ்க்னு சொல்றேன் இத பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சேனலுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சார் ஐ பேபி சரின்னு தோணல மக்களுக்கும் விழிப்புணர்வா ரொம்ப அத மட்டும் பாக்காதீங்கமா இது என்ன இது ஒரு ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி அவ்வளவுதான் சார் ரொம்ப அழகா இருக்கீங்க சோ நீங்க ஒரு சைன் பண்ணா இமிடியேட்டா ப்ரோசீட் பண்ணலாம் சார் பேசுறாங்க யோ சார் நீ இந்த சேனல்ல சேர்ந்ததுல இருந்தே உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிக்கல புரியுதா நீ ஏற்கனவே என்கிட்ட சொன்ன மாதிரி பிடிக்கல கிளம்புறேன்னு சொல்லியிருந்தல்ல உன்னகிட்ட பேசிக்கிறேன் நீ கிளம்பு சார் சாப் சூப்பரா பிடிச்சிக்குது சார் நானும் மேடம் சேர்ந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மேடத்தை கேளுங்க நீ கிளம்பு ஓகே थैंक यू சார் மேடம் வாங்க நாம அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி டேய் செந்தில் சார் சொல்லுங்க சார் கும்பல்ல கோயிந்தா போடுறவெல்லாம் வச்சுக்க கூடாது இண்டிவிஜுவலா ஏதாவது பண்றதா இருந்தா இங்க இரு இல்லன்னா போயிட்டே இரு பண்றேன் சார் அருமையான ப்ரோக்ராம் சார் கெளிக்க போவது யாரு அப்படின்னு ஒரு பாட்டு போட்டி சார் அதுல அழகா பாரு ஒரு குழந்தைய இட்டுன்னு வந்துட்டு இந்த பொண்ணுக்கு சாப்பிட வழி இல்ல தூங்க இடம் இல்ல அப்படின்னு ஒரு பொய் சொல்றோம் சார் பொய் சொல்லி சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்றோம் சார் அப்புறம் அவங்க அம்மாவை ஸ்டேஜுக்கு இட்டுன்னு வந்து இந்த சேனல் இல்லைன்னா எங்களால் வாழவே முடியாது இங்க வரலன்னா எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு அளவச்சு டிஆர்பி ரேட் ஏத்துவோம் சார் சொகாக்கும் சார் எல்லாரும் வாங்கிடுவாங்க டேய் எல்லா சேனலையும் பண்ற மாதிரி பண்ண சொல்றியா அவங்கள பார்த்து காப்பி அடிக்க சொல்றியா என்ன நீங்க எல்லாத்தையும் குத்த சொல்லினே இருக்கீங்க இங்கிலீஷ் சேனல்ல வர ப்ரோக்ராம காப்பி அடிச்சு தான் தமிழ்ல பாதி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு டைரக்டர் பழைய படத்தை ஆல்டர் பண்ணி தான் புதுசா எடுத்துறாரு பெரிய ஹீரோலாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சார் என்ன சார் ஊருக்கு அது நமக்கு எதுக்கியா ஒழுங்கா இண்டிவிஜுவலா பண்றதுனா பண்ணு இல்லனா போயிட்டே இரு கண்டிப்பா பண்றேன் சார் பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கறியா உன்னை என்ன பண்றன்னு பாரு என்ன நினைச்சு நிக்கிறீங்க நல்லா ஸ்லாப்பி கண்ட கதையா இருக்குதே நான் வேலை வேணாம் போறேன்னா இரு நீங்க இப்ப இருக்கேன்ற போன்றீங்க நியூஸுக்கு நான் எங்கேயா போவேன் யோ யாராவது நியூஸ் இருந்தா கொடுங்கயா இவனுங்களுக்கு நியூஸ் இல்ல நமக்கு எங்க தர போறானுங்க போச்சு ஐயோ இப்ப போனா எவன்னு தெரியலையே ஹலோ
கேட்டுவீங்களா? முகில் இருக்காரா? முகில் எல்லாம் இல்ல, செந்தில் தான் இருக்கிறேன். என்ன மேட்ரு? எங்க ஊர்ல ஒரு அநியாயம் அக்கிரமம் நடந்து போச்சு. அதுக்கு ஒரு நியாயம் வேணும். போலீஸ் காட்ட போனா அவனை சரி பண்ணிடுவா. நீங்க வந்தீங்கன்னா உண்மை உலகத்துக்கு வெளியே வரும். நோ, நம்ம சேனல் தான் இருக்கிறதுலயே பெருசு. அதுலயும் நான் இந்த சேனலுக்கே பெருசு. யாராண்டையும் சொல்லிடாதீங்க, நானே வர்றேன். வரலா? இதோ வந்துடுறேன். ஓகே ஐயோ, நீஸ் கிடைச்சிச்சே. நோக்குனா நான் நீஸ் கிடைச்சிச்சுனா கீட் பேபி எல்லாம் தான். நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயா சொன்ன இடம் இந்த இடம் தான். ஆலமரம் இருக்குது. ஐயரா காணும். வரோப்ல ஐயரண்டா நியூஸை கலெக்ட் பண்ணி சேனலில் செட்டில் ஆயிடணும். ரொம்ப ஏதோ சத்தம் வர மாதிரி ஐயர் மாதிரி இருக்குது. ஐயரா ஐயரா எங்க இருக்கிற? ஐயோ எங்கயா ஓடுற? எவ்வளவு தூரம் ஒரு நாள் என்கிட்ட மாட்டிதான் ஆகணும். ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சொல்லுங்க சார். கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வர வேண்டாம். ஏன் சார்? நேற்று நடந்த ஐயர் கொலை பொலிட்டிக்கல் லெவல்ல பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. நீங்க அதை விசாரிச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நல்லவர். யாருக்கு எந்த கீழுதலும் நினைக்க மாட்டார். அவரை ஏன் இப்படி வெட்டி கொண்டாங்கன்னு தெரியலையே. ஐயருக்கு ஃபேமிலிலயோ தனிப்பட்ட முறையிலயோ யாராவது எதிரி இருக்காங்களா? காத்துக்கு எதிரின்னு யாருமே இல்லையே. யாரு நேற்று நைட் டியூட்டி பார்த்தது? குமார் உள்ள இருக்காரு, அங்க போய் பாரு. என் தம்பி யாரையா பிடிச்சது? உங்க தம்பி? என் தம்பி யாரு தெரியாது உனக்கு? இல்லையே, நீயே தம்பி மாதிரி தானே யோசிக்கிற? சொல்லுங்க தம்பி. ராத்திரி தண்டி அடிச்சுட்டு தம்பி பைக்ல போயிருக்கான். ட்ரிங்கிங் டிரைவர் சொல்லி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எவையாவா? யோ, யார் அது நேற்று நைட் அண்ணா நகர்ல ரவுண்ட்ஸ் போறப்ப தம்பியோட தம்பிய ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல அரெஸ்ட் பண்ணது? நான் இல்லையா, பெருமாள் தாயா. குமாரே, நான் தாயா. ஓ, நீயா? தப்பு தாயா, தெரியாம பண்ணிட்டேயா. கொலகாரையா, போட்டுக்கிட்டு தள்ளிடுவாயா. நைட் எனக்கு தெரியாம கல்லா கட்டுறியா? தப்பு தாயா, உனக்கு தெரியாம பண்ணிட்டேயா. தப்பு தானே, கொடுப்பாரு வாங்கிக்கோ. நீதானே? நான் முன்னாள் கவுன்சிலருடைய பையன். இப்போ நான் கவுன்சிலர். நானே மாமூல் வசூல் பண்ணிட்டு இருக்கேன். என் தம்பி குடிச்சான்னு சொல்லிட்டு என் தம்பி கிட்டே மாமூல் வசூல் பண்ணிய நீ? உனக்கு என்ன தைரியடா?
யார் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து போலீஸ் மேலேயே கை வைக்கிறியா? போடா, போய் உட்காரு. யாரு ஸ்டேஷன்ல? நான் அமைச்சர் அத்தை பேசுறேன். நான் டிஎஸ்பி பிரபாகரன் பேசுறேன் மேடம், சொல்லுங்க. என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்லுங்கன்னு சொல்றீங்க? செத்துது ஐயர் தெரியும்ல. சட்டசபையில் ஆளாளுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க? பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டாங்க. விசாரிச்சிட்டு இருக்கேன் மேடம், சீக்கிரமே அக்யூஸ்ட பிடிச்சிடலாம். என்ன கூலா விசாரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க? நான் சட்டசபைக்கு போறதா இல்ல நெஞ்சொலி ஹாஸ்பிட்டலுக்கு போறதா? என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துல அக்யூஸ்ட கோர்ட்ல நிறுத்துறீங்க. மேடம் பிடிச்சிடலாம் மேடம். சார், எனக்கு ஏற்கனவே பிபி அதிகமா இருக்கு சார். சொன்னா புரிஞ்சுக்கிங்க. என்ன தயவு செய்து முடிச்சு விடுங்க. முடியலனா நெட்ல அந்த மாதிரி படம் பார்க்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள பிடிங்க. அதுவும் முடியலையா, ரோட்ல பிச்சைக்காரன் படுத்திருக்கான் பார், அவனுங்க கிடைக்க மாட்டானுங்க. அவனுங்களை பிடிச்சி உள்ள போட்டு இந்த கேஸை முடிச்சு விடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? நம்ம நாட்டுல பிச்சைக்காரன் கூட பஞ்சலையே. திலீப் சார், அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் என்னாச்சு திலீப்? ஈவினிங் வாங்கிட்டு வந்துடும் சார். போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. போன்ல என்ன கிளிக்கிறாங்க தெரியுமா? போங்க திலீப், போய் இமிடியேட்டா வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். வேட்டையாடி ஆடி மிருகம் ரசிக்குதே, அப்பாவி உசுறு மேல மேல பறக்குதே, இத நினைச்சு நினைச்சு இதய எறையுதே, மனிதம் மெல்ல மெல்ல மறையுதே. கண்ணால ரத்தத்தை பார்த்தேன், காலால சத்தத்தை கேட்டேன், ஆனாலும் பேச முடியல. இந்த பொழுது மறைஞ்சி சூரிய எந்த விடியல. கண்ணால ரத்தத்தை பார்த்தேன், காலால சத்தத்தை கேட்டேன், ஆனாலும் பேச முடியல. இந்த பொழுது மறைஞ்சி சூரிய எந்த விடியல. அதை நீங்க நேர்ல பாத்தீங்களா? நேர்ல என்னால பார்க்க முடியல சார், பயத்துல நானே மறைஞ்சுக்கிட்டேன். ஆனா வாய்ஸை கேட்டா கண்டுபிடிச்சிடும் சார். சரி, நான் கூப்பிடும்போதெல்லாம் வரணும். இல்ல இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் கூட இருங்க. ஏண்டா பிளாட்ல சரக்கு வாங்கி வித்து உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. வாங்க தெரேசா. லேப் ரிப்போர்ட்டை பார்த்தா 7 வெட்டிலேயே உயிர் போயிருக்கு. உயிர் போனதுக்கு அப்புறம் 17 வெட்டு வெட்டியிருக்காங்க. அவ்வளவு வெறித்தனம் ஐயர் மேல. ஐயரை வெளில விசாரிச்சு பார்க்குறப்ப ரொம்ப நல்லவராக தான் இருந்திருக்காரு. அதானே சார் ப்ராப்ளமே. இவ்வளவு வெறித்தனமா வெட்டியிருக்காங்கன்னா கண்டிப்பா அவரு நல்லவராக தான் இருந்திருக்கணும். இதுக்குள்ள பெருசா ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு சார். ஐயர் கொலைக்கு ஏன் அமைச்சர் இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்க? சொல்லப்போனா பதறாங்க. இந்த கேஸை பொறுத்தவரை குற்றவாளியை நம்ம தேடி போகக்கூடாது, அவங்களே நம்மளை தேடி வர வைக்கணும். கரெக்ட். அமைச்சர் சொன்ன மாதிரி ஏதோ 4 பேர் கிடைச்சா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்மளே ஒரு வதந்தியை கிளப்போம். இந்த செய்தி குற்றவாளிக்கும் போய் சேரும். வெல் பிளான் சார். செந்தில் சார், நீங்க தான் இதை செய்றீங்க. செய்றேன் சார். போலீஸ் ஆளை விட்றா. ஏய், ஏன் வந்து எச்சின்னுகிற? யோ போலீஸ். போலீஸா? ஏய், அவரே ஐயர் கொலைக்கு யார் தேன்னுகிறாரு? அவருக்கு போய் பயந்து வந்து நிற்கிறாரு. ஆமா, யார்ப்பா ஐயரு? ஐயரே தெரியாதா? ஏய், போன மாசம் செத்தா இல்ல, அவரோட கேஸ முடிக்க முடியாத ஆள் தேடிட்டு இருக்காங்க போலீஸ். யாரும் சரணாகல, அதாலேயே கடுப்புல இருக்காங்க. அதை பார்க்கவே டைம் இல்ல. உங்க கூட பார்க்க போறாங்க. போடா. என்னப்பா சொல்றாங்க? போலீஸ் நிலைமை பத்தியா எப்படி இருக்கு? விட்டா நம்மள தூக்கிடுவாங்க போலுக்கு. ஐயரை பத்தி ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. ஏண்டி ஐயர் கொலையை பத்தி பேசிக்கிறாங்களே, உண்மையா? ஐயர் கொலை மேட்ரு போலீஸ் ஃபீல் ஆக்குது. அக்கிசி கச்சா சகா குலாயிடும். வணக்கம். விரைவு செய்திகளில் முக்கிய செய்திகளை வாசிப்பது உங்கள் அந்தோனி நடாஷா. ஐயர் கொலை வழக்கில் போலீசார் பல கோணங்களில் விசாரித்து வந்த நிலையில் 4 பேர் கொலை செய்ததாக இன்று போலீசிடம் சரணடைந்துள்ளனர். நம்ம பிளான் சக்சஸ் ஆயிருக்கு. கொலையாளிங்க 4 பேர் சரண்டர் ஆன அதே நேரத்தில் அவங்க ப்ரெஸ்ஸில் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவங்க நம்மளை நிர்பந்தப்படுத்துறாங்க. இமிடியேட்டா அந்த 4 பேரையும் மாந்தோப்பு வீட்டில் வைங்க. நான் பாத்துக்கிறேன் சார். கையெல்லாம் வச்சிடாதீங்க. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் மன ரீதியாக அடிக்கணும். அப்பதான் உண்மை வரும். ஓகே சார். ஏய், எல்லாம் இங்க வாங்கடா. நீங்க எங்களை எவ்வளவு அடிச்சாலும் சரி, அவனை நாங்க தான் கொண்டோம். என் கவிதாவை எங்கிட்ட இருந்து பிரிச்ச பாவிங்க அவன்.
எவ்வளோ ஆசையா எவ்வளோ கனவுகளோட புது வாழ்க்கை புது உலகம் புது மனிதர்களோட வாழ போகிறோன்னு சந்தோஷமாக அவன் முன்னாடி போய் நின்னேன் மேடம். சந்தோஷமாக அவன் முன்னாடி போய் நின்னேன். அவங்க அப்பா அம்மாட்ட காட்டி கொடுத்துட்டான் மேடம், காட்டி கொடுத்துட்டான். எந்த ஊருக்கு பயந்து ஓடி வந்தோமோ அந்த ஊருக்கே காட்டி கொடுத்து என்னையும் கவியும் பிரிச்ச பாவி மேடம் அவன், பாவி அவன். அதான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை வெட்டி கொண்டோம். இவனுங்கள்ல வெட்டி கொண்டு சொல்கிறானுங்கோ. சொல்லுங்க தெரேசா, ஏதாவது சொன்னானுங்களா? நாம நினைச்ச மாதிரி இந்த கொலைக்கு இவனுங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். சொல்லுங்க மேடம். என்ன மேடம் புரியல? அக்யூஸ்ட கூட்டிட்டு போய் கோர்ட்ல நிறுத்துங்க. எதிர்கட்சிக்காரனுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. மேடம் இன்னும் அக்யூஸ்டே பிடிபடலையே. இன்னைக்கு தானே 4 பேர் சரண்டர் ஆனாங்க. மேடம் உங்களுக்கு எப்படி இது? அதான் எல்லா டிவிலயும் போட்டு கிழிக்கிறானுங்களே. அந்த 4 பேர் வேற கேஸுக்கு சரண்டர் ஆனாங்க மேடம். அந்த டிஎஸ்பி ஏதோ கேம் ஆடுறான். நம்ம பவர் என்னன்னு அவனுக்கு தெரியல. தெரியும். சொல்லியா திலீபன், அந்த பசங்களை என்னன்னு கேட்டு விசாரிச்சு அனுப்புங்க. சொல்லியா? அவனை தூக்கிட்டு வாங்க சார். பண்ண மாட்டேன் சார். ஓடு ஓடு. என்னவா இப்போ? எப்பா தப்பிச்சாச்சுடா. இவன் வந்துட்டான்டா. இருக்கீங்களா? இவன் எதுக்கிட்ட என்ன டபுள் ப்ரோமோஷனா? 2 தடவை வலிக்கு வந்துட்டீங்களா? ஆமா 3வது தடவை வலிக்கு வந்தா எங்க கட்டு போடுவாங்க? நீ போனாலும் வர்றான்டா அவன். என்னடா அது உண்மை. வாசம் பலமா இருக்கு, ஏரியா சைலண்டா இருக்கு. வெள்ள மணலுக்கு வந்தடா. வெள்ள மணலா? அண்ணி சைலண்டா இருக்கிறாங்க பொழுது, அண்ணன் சம மூட்ல இருக்கிறீங்க பொழுது. அடைச்சு எப்ப பார்த்தாலும் அதே மாதிரி இருந்துட்டு இன்னும் சரண்டர் ஆடா நீங்க? ஆல்ரெடி சரண்டர் ஆயிட்டேண்ணா. காலைல டிஃபன் முடிச்சு மதியம் லஞ்ச் முடிச்சு இப்ப காத்து வாங்கினுக்கிறோம். செல்போன் உங்ககிட்ட இருக்கு, போலீஸ் வாங்கல? வாங்கலையா? டேய் எங்கடா இருக்கீங்க? பாலனஞ்ச வீடா இருக்குண்ணா. இது பிசில் திட்டுதே. நம்ம சர்வீஸ்ல எதுவுமே நடந்தது இல்லையா? டேய் ஃபர்ஸ்ட் வெளில வந்து பாருங்கடா. ஆமாண்ணே, சுத்தி மாந்தோப்பா இருக்குண்ணே. அது என்ன ஏரியா ஏதாவது தெரியுமாடா? இது எந்த ஏரியான்னு தெரியலண்ணா. டேய் மேட்ரு ஏதோ பெருசா இருக்கும் போல தெரியுது. ஏதோ நம்மளை மாட்டி விட பாக்குறாங்க. அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை பாருங்கடா. இல்லைன்னு வச்சுக்க மொத்தமா எல்லாத்தையும் போட்டுருவாங்க. என்னடா சொல்ற? பார்த்து பார்த்து சீக்கிரம். ஏய் யாரையும் காணோம், எங்க போனானுங்க? சார் எல்லாம் தப்பிச்சிட்டாங்க சார். முத்து நீ அந்த பக்கம் போ, நான் இங்கிட்டு போறேன். சார் காலையில் அவங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்து பார்த்தா யாரையும் காணோம் சார். ஒருவேளை நைட்டே தப்பிச்சிருப்பானுங்க போல இருக்கு. அவனுங்க தப்பிக்க முயற்சி பண்ணணும்னு தான் நான் உங்களை நைட்டு வர சொன்னேன். செந்தில் சொன்னதை வச்சு நம்ம நம்ப முடியாது. அவனுங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது. சுற்றி 300 ஏக்கர் மாந்தோப்பு. ஆமாம் சார், ஆமாம். திரும்பினாலும் மரமாக தான் இருக்கும். அண்ணே 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 செல்லம் இல்ல. என்னடா எங்கடா போலீஸ் அங்கம் இல்ல. நீ ஒன்று கூட இரு, சீக்கிரம் வந்துடுறேன். நீ வேற கொஞ்சம் சும்மா இருடா. சைலண்டா செட்டில் ஆயிடலாம். கத்திராதா. இப்ப கன்ஃபார்மா தெரியுது இவங்க கொலையாளி இல்ல.
போயிடலாம். டேய் அவனுக்கு தேடி தேடி களைச்சி போயிருக்கானுங்க. சிக்கன்னு வையே, சில்லி சிக்கன் தாண்டி. அப்போ என்ன பண்ணுறது? அவன்கிட்ட அடி வாங்கி சாவறதை விட அனாதையாவே செத்துடலாம்டா. அனாதையா சாவறதை விட அடி வாங்கி சாவலாம்ல. ஆமாண்ணே. நீங்க எங்கேயும் தேட வேணாம். கடைசியா அவனுக்கு உங்க காலிலேயே வந்து விடுவானுங்க. எஸ்ஐ திலீபனையும் விஜயும் அங்க அனுப்புறேன். ஏமுத்து, இவனுங்க 3 பேர் தான் இருக்கானுங்க. இன்னொருத்த எங்க? காப்பாத்துங்கடா, காப்பாத்துங்கடா, கால் போச்சடா, காப்பாத்துங்கடா. டேய் என்ன சொல்லுடா, ஏன்டா தப்பிக்க முயற்சி பண்றீங்க? ஆமா, தப்பிக்க தான் முயற்சி பண்ணோம். கொண்டு சொல்றது போய் தானே? சும்மா கேட்டு அதான் மேலே அப்பவே சொன்னேன். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? நான் தான் பண்ணேன் சொன்னா புரியாது. உண்மையை சொல்றீங்களா இல்லையாடா? ஹலோ சார், எவ்வளோ அடித்தாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க சார். என்ன சார் பண்ணட்டும்? அவனுங்களை கருவேலங்காட்டு கூட்டு வாங்க. ஓகே சார். ஐயோ, எங்கனே மூட்டி வலிக்குது சார், மறுபடியுமா? எங்கேயா இன்னொருத்தனை காணோம்? சார் வண்டிக்குள்ளேயே மயங்கி கிடக்குறான் சார். தப்பிக்க முயற்சி பண்ணீங்கல்ல, மாந்தோப் 300 ஏக்கர், அதான் முடியல. இதுதான் வழி, தப்பிச்சு போங்க. டேய் மாப்ள, இவங்கெல்லாம் நம்மளை பார்க்குற பார்வையை பார்த்தா நம்மளை போட்டுருவாங்க போல இருக்குடா. அதுதான் உண்மை. உங்களை அனுப்பிச்சது யாருன்னு சொல்லுங்க, உங்களை விட்டுறேன். என்ன மிரட்டி பார்க்குறீங்களா சார்? டேய் சத்தமா பேசாதடா, காலில் காயத்தை பத்தியா, பேசாம உண்மையை சொல்லிடலாம்டா. காசு வாங்கினில்ல? ஆமா, எல்லாத்தையும் தாங்கணும். எவ்வளவு தாங்குறது? இவனும் வேஸ்ட். பேசாம நம்மளே திரண்டலாம் எல்லாம். நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன், என்ன சுற்று. வெரி குட். அனுப்பிச்சது யாரு சொல்லுங்க. சுற்றுவாங்க சார், உண்மையா சொல்லிடுறேன் சார், சுற்றுவாங்க சார். இப்ப சொல்ல உண்மையா? விஜய், நீ அந்த பக்கம் போங்க. ஓகே சார், ஓகே. முத்த ரைட்ல போங்க. ஏய் கருப்பாயே, இது வந்துச்சு. எவ்வளவு தூரம் ஓடுவ நீ? பிள்ளைங்கள எப்படி கொலை பண்றது, ஆள் கடத்துது, கொள்ளை அடிக்குதுன்னு சொல்லி கொடுத்து பள்ளிக்கூடம் போக கூடாம கெடுக்கிறாயா? அது மட்டுமா, கோயில் செவருன்னு கூட பார்க்காம எல்லாரையும் உட்கார வச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டு போட்டு கொடுக்குறீங்களா? உள்ள போயிட்டு வந்து மனித வெடிகுண்ட மாத்துறேன்டி. டேய், இது வேற பண்ணுவியா நீ? போலீஸ். டேய் எங்கடா வர்றா? நில்றா. வயசான காலத்துல தப்பி ஓடுற, பிடிச்ச உடனே எல்லாரும் சொல்ற பதில் தான் இது. திலீப், ஜீப்ல தூக்கி போடுங்க. யோ, எவ்வளவு நேரம் அப்படியே உட்காந்துருக்க போற? உன்னால அடி தாங்க முடியாது. நேரத்தை வீணடிக்கிறனால எந்த பிரயோஜனம் இல்லை. உண்மையை சொல்லு. உங்களை விசாரிச்சதுல வாய்க்கு வாய் நல்ல ஒரு எந்த தப்பும் பண்ணாது சொன்னீங்கல்ல, இப்ப சொல்லுங்க, ஏன் கொலை பண்ணீங்க? நான் கொல்லல. யாரு? இந்திரவர்மன், சுந்தரவர்மன், சுப்பிரமணிய சுவாமின்னு ஒரு குருக்கள் இருக்காரு. அவர் ஒவ்வொரு கோவிலா போவாரு. எந்த கோவில் கலசத்துல இரிடியம் இறங்கியிருக்கு, எந்த கோவில்ல ஐம்பொன் சிலை இருக்குன்னு பார்த்துட்டு இந்திரவர்மன் கிட்ட சொல்லுவார். அப்படி அவர் சொன்னதுதான் எங்க ஊர் முருகன் கோவில். இந்திரவர்மா, வணக்கம். வணக்கம், வாங்க சாமி. முருகன் கோயில் கலசத்தில் இருடி இறங்கியிருக்கு. ஐம்பொன்னில் விநாயகர் சிலையும் இருக்கு.
மற்றதெல்லாம் நீ பார்த்துக்க சரிதானே? ரொம்ப சந்தோஷம். சாமிக்கு வர வேண்டிய தொகை கரெக்டாக வந்துடும். ரொம்ப சந்தோஷம்பா. இதை கேட்டதும் இந்திரவர்மன் எங்க கோவிலுக்கு வந்தாரு. அண்ணே, வராதவங்க வந்திருக்கிறீங்க. அர்ச்சனையா அபிஷேகம் அண்ணே? அதெல்லாம் இல்லை, வாங்க வாங்கண்ணே, உட்காருங்க. இந்த மாவட்டத்தில் 20 பழமையான கோயிலை அரசாங்கம் புதுப்பிக்க சொல்லி சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம கோயிலும் எல்லாம் அவன் செயல். என்ன சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். கலசத்தை திருட்டு போறாளே. ஐயோ, கலசத்தையும் சிலையையும் திருந்ததை பார்த்த ஐயரு பதறி போய் இத பத்தி என்கிட்ட கேட்டு சண்டை போட்டாரு. ஐயரு பிரச்சனை பண்றாருன்னு இந்திரவர்ம கிட்ட நான் சொன்னேன். கோயில் கலசத்துல இரிடியம் இறங்கி இருக்கு. இந்த கோயில் கலசம் மட்டும் இல்ல, எந்த கோயில் கலசத்துல இறங்கி இருந்தாலும் சரி, கோயிலை புதுப்பிக்கிறதா சொல்லி கலசத்துல இருந்து சில வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கிடுவோம். இதுல அமைச்சர்ல இருந்து அரங்காவில இருந்து ஐயர உங்க வரைக்கும் பங்கு இருக்கு. ஏய் வீரமணி, எடுத்துக்கங்க. வேண்டாம் வேண்டாம், இந்த பாவக்காரியத்தை பண்ணாத. ஐயர என்னது குழந்தை பிள்ளை மாதிரி மணி 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 எடுத்தமா மணி அடிச்சமான்னு இருக்கணும். அவன் சொல்லி வேலை பேசுறா. அவன் கோவக்காரு. வேண்டாம் வேண்டாம், அந்த பாவக்காரியத்தை பண்ணாத. ஐயர் பணத்துக்கு பணியாததுனால அவர் தம்பி சுந்தரவர்மனை வச்சு மிரட்டினாரு. இல்லையா இங்க பார், கலசம் மற்றும் வெளியே தெரிஞ்சது உன் வீட்டு விலாசம் இருக்காது. அவன் சன்னதில இப்படி பண்ணிட்டேல. முருகா இவன் அடங்க மாட்டான் போல இருக்க. உலகத்தையே நீதானே காப்பாத்துவ. இப்போ நான் உன்னை எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியலையே. ஒரு வழி, கலசத்தையும் சிலையையும் மீட்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்திரவர்மனை போல இருக்கிற பெரும் புள்ளியான லாரி பாண்டியன் கிட்ட போனாரு. கணக்கு ஒழுங்கா இருக்கு, பணத்தை காணா. முருகா ஐயா, என்ன ஐயர் நம்மளை தேடி வர்றாரு? என்ன ஐயரே, நம்மள தான் ஆகாது, அப்புறம் என்ன வந்திருக்கு? முருகனை காப்பாத்தி ஆகணும், அதுக்கு நீங்க வரணும். என்ன சொல்றீங்க? விநாயகர் சிலையை கொள்ள அடிச்சுட்டு போயிட்டான், அதை நீங்க வந்து கேட்கணும். என்ன ஐயரே, என்ன சொல்றீங்க? வணக்கண்ணே. எவ்வளவு சொல்லியும் கேட்கல நீ. எங்களுக்கே பஞ்சாயத்தா? இங்க பாருங்க, தர்மகர்த்தாவுக்கு பணத்தாசை காட்டி ஐம்பொன் சிலையில இருந்து கலசம் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டீங்க. இது தெரியாம நடந்ததாவே எடுத்துக்குவோம். ஊர் மக்களுக்கு தெரியறதுக்குள்ள கலசத்தையும் எங்க ஐம்பொன் சிலையும் கொண்டு வந்து வச்சிருங்க. எடுத்த பொருளை திரும்பி வைக்கிற பழக்கம் என் வாழ்க்கையில் நடந்ததில்ல, நடக்காது. நீங்க ஏன் அவரு ஐயரு இன்னும் எவ்வளவு பேருக்கு வேணாலும் கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இருங்க. அது இல்லைண்ணே, எனக்கு ரொம்ப பேசியெல்லாம் பழக்கம் இல்லை. உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இரு. நீங்க யாரு என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்ண்ணே. இது எங்க குலசாமிண்ணே, கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு கொடுத்துருங்கண்ணே. சரியா? எங்க வந்து என்ன பேசுற? அண்ணே வேண்டாம்ண்ணே. உட்காரியா, நீலாம் ஒரு ஊர் தலைவர்ன்ட்டு. நீ எங்க வந்து இருக்க தெரியுமா? இது ஏன் இடம்? என்ன பாக்குற? ஐஏஎஸ் படிச்சதுதான் என் பொண்டாட்டி. ஆனா இந்த ஊருக்கு கலெக்டர் நான் தான். மரியாதையா சொல்றேன், கோயில் எடுத்த கலசத்தையும் சிலையும் உள்ள கொண்டு போய் வச்சிருங்க. இல்லைன்னா ஒருத்தன் உயிரோட போக முடியாது. பாக்குறியா? ரத்தம். ஐயோ, சுட்டுட்டாளே.
எங்களை எதிர்த்தா என்ன நடக்கும்னு தெரியணும்ல. சுட்டுட்டேல பெரிய பேசிருக்கும் போது பொசுக்குன்னு சுட்டுட்டா. அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அப்படியே போட்டேன். ஏய் மலமாடு, என்ன சும்மா சிரிச்சிட்டு இருக்க? சம்பவம் நடந்த மாதிரி தெரியக்கூடாது. 2 பேரும் பேக் பண்ணுங்கடா. ஏய் எங்கடா ஐயரை காணோம்? ஏய் சுந்தரா, ஐயர் தம்ஸ்டா போல இருக்கடா. போடுறா அவனை. இதுக்கு முடிவு எடுக்கணும்னா ஒரே வழி டிவி சேனல் தான். அதுக்கு ஒரு நியாயம் வேணும். ஐயோ நீஸ் கிடைச்சிச்சே. ஐயோ ஐயோ ஏய் எங்க போன விட மாட்டேன்டா அவனை. என்ன பண்ணுவே முருகா? ஏய் வாடா முருகா, என்னை காப்பாத்து. வாடா ஏய் வாடா ஐயோ 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 எவ்வளவு தூரம் ஒரு நாள் என்கிட்ட மாட்டிதான் ஆகணும். தப்பு பண்றேன், விட்டுடுக்கோ. விட்டுட்டு உங்களுக்கு கோலி என்னமா? தப்பு பண்றேன். நான் காலி பண்ண தான் வந்திருக்கிறேன். செத்த பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன். அப்பதான் என்னை இந்திரவர்மன் கூப்பிட்டாரு. வணக்கண்ணே. வாங்க ட்ரஸ்டி சார். சொல்லுங்கண்ணே. ட்ரஸ்டி சார், டிஎஸ்பிக்கு ஸ்டேஷன்ல ஒரே பிரச்சனை. அவருக்கு இந்த ஐயர் கொலை கேஸ்ல ஒரே டார்ச்சர். பிரஸ், பப்ளிக், மீடியான்னு ஒரே டென்ஷன். அவன் என்ன நினைக்கிறான்னா, எவனாவது ஒரு 4 பேர் கிடைக்கிறான்னு வச்சுக்கோங்க, தூக்கி போட்டு கேஸை புக் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்க்கலாம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 4 பேர்த்த ரெடி பண்ணுங்க. நானா? நீங்களே தான். என்ன சொல்றீங்க? ஐயோ ட்ரஸ்டி சார், நடந்தது எல்லாத்துலயும் உங்களுக்கும் பங்கு உண்டு. இந்த மாதிரி நான் பண்ணது இல்லைன்னு. நம்ம பசங்க ஏதாவது ஒரு கேஸ்ல உள்ள போனவனுங்க, அவனுங்களை மாட்டி விட்டா நமக்கு பிரச்சனை வரும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க ஏரியாவில இருந்து எவனாவது 4 பயல்களை அனுப்பிச்சு விடுங்க. எப்போதும் மாமூலம் செய்யறபடி செஞ்சிருவோம். வேய் தயங்காம எடுத்துங்க சார். வேற வழி தெரியாம பணத்துக்காக எதையும் செய்யற கூலிப்பட பரமனை பார்க்க போனேன். என்ன பண்ற? தேடி ஆள் வந்திருக்கு. ஏய் ஓகே, தள்ளி போய் விளையாடுடா. டேய் அங்கிட்டு போங்கடா, இது பிசினஸ் நடக்கிற இடம். நீ தான் தர்மம் எடுத்தவா? என்ன மேட்ரு? ஏய் தள்ளு. என்ன கொலை மேட்டு தானே? ஆமா சார். 4 பேரை சரண்டர் பண்ண. ஆமா ஆமா. இதுக்கு போய் காதில் போய் கொசு கொசுன்னு பேசிட்டு இருக்கிற. 10 ஆகும். 10 லட்சமா? என்ன 10 லட்சமா? ஏன் நீ உள்ள போயா? அடிதாவனுப்பா. பின்ன இப்போ ஆளை போறதுன்னா 5 எள்ளு தான் ஆகும். சரி. சரண்டர் பண்ணணும்னா 10 எள்ளு ஆகும். இதாப்பா நம்ம பாலிசு. பிடிச்சா பண்ணு, இல்லைன்னா போ. இப்போ 5 அட்வான்ஸ் கொடு, 5 கேஸை முடிச்சு அப்புறம் கொடு. வேலை கிடைச்சிட்டே. விஷயம் வெளியில தெரிஞ்சிடாத. என் உடம்புல இருந்து தலையே போனாலும் என்னை விட்டு ஒரு தகவல் வெளியே போகாது. இது நீங்களே வச்ச பொறிதான்னு தெரியாம நாங்களே வந்து மாட்டிக்கிட்டோம். கோயில் கலசத்தையும் சிலையும் திருடி இருக்காங்க. அதை பார்த்த ஐயரை மனசாட்சி இல்லாம வெட்டி கொண்டிருக்காங்க. கேவலம் பணத்துக்காக கொலகாரனுக்கு இவ்வளவு பெரிய உதவியை பண்ணிருக்கிய. ஐயர் உங்களுக்கு என்னையா பாவம் பண்ண? பணத்துக்காக பாவம் பண்ணிட்டேனே, பாவம் பண்ணிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் சார். நான் அப்புறவா கூட மாறிடுறேன் சார். சார், தர்மகர்த்தாவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு வரேன் சார். இமிடியேட்டா அதை பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. சொல்லுங்க தம்பி. என்னையா ஏன் தெரியாம பேசுற? முன்ஜாமீன் எடுத்துட்டியா? இன்னைக்கு சண்டே தம்பி, அதான் எடுக்க முடியல. நீ எல்லாம் ஒரு லீடிங் லைன் சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கியா? கோவப்படாதீங்க தம்பி, நாளைக்கு கண்டிப்பா முடிச்சிடுறேன். கோவப்படாம அந்த 4 பேரும் ஆஜராகி கோர்ட்ல சரண்டர் பண்ணாம அவன் கஸ்டடியில கொண்டு போய் வைக்கும் போது நினைச்சேன், எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு சொன்னேன். ஆனா நீ பாத்துக்கலாம்னு சொன்ன. இப்ப என்னாச்சு? தர்மார்த்தாவையும் தூக்கிட்டாங்க. அடுத்தவன் குறி
குட் ஜாப். வெல் பிளே. என்ன வேணும்? நீ அப்புறம் உன் தம்பி மொத்தமா எல்லாரும் வாரண்ட் இருக்கா? எப்பட்றா வாங்கினா இவன்? போலாமா? அவன் ஜாமீனை வாங்க முடியல, இவன் எப்பட்றா வாரண்ட் வாங்கினா? போய் நீயா வண்டியில ஏறு. நான் யாருன்னு தெரியல. என்னது? போலீஸ்காரங்க திமிரு அவங்க வச்சுக்கிறேன் வாங்கடா. வெல்கம் மிஸ்டர் இந்திரவர்மன். எனக்கு ஆரம்பத்துல இருந்து இங்க வந்து நிக்கிற வரைக்கும் நீதாண்டி காரணம். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. கெட்டவனுக்கு நான் எப்பவுமே எதிரிதான். என்னடா? ஏய் டிஎஸ்பி, என் பலம் தெரிஞ்சே என்கிட்ட நீ மோதிட்டு இருக்க. டேய் உன் இடம் நினைச்சியா? போலீஸ் ஸ்டேஷன். கத்தி கத்தி பேசுற? ஏய் சொல்லிட்டு இருக்க. போய் உட்கார. என்னச்சு? கண்ணு எப்படி பழிச்சிருக்கு? என்ன? ஒண்ணு இல்ல. திலீப், கோர்ட்டுக்கு கூட்டு போறதுக்கு ஜீப் அரேஞ்ச் பண்ணுங்க. கெட்டவனுக்கு நான் எப்பவுமே எதிரிதான். நேர்மையான டிஎஸ்பி, நேர்மையான இன்ஸ்பெக்டர். தெரிஞ்ச என் அண்ணனையும் என்னையும் தூக்கிட்டீங்க. விட மாட்டேன். ஏய், நீ என்ன விட மாட்டியா? நீ யாரு, யாரோட பேக்ரவுண்ட்ல இருந்து பேசுற, எதுவும் எனக்கு தேவையில்லை. நீ எப்படி இருந்தாலும் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது. கமார், சொல்லியே செய்றேன். உன் ஆள் ஒவ்வொருத்தரும் சாவான். பாக்குறியா? நாளைக்கே முதல் நியூஸ் வரும். போய் குழந்தைங்களோட விளையாடுற போடா. என் அதிகாரம் உனக்கு தெரியல. டிஎஸ்பி, டேய் போடா. ஏய், உனக்கு இருக்குடி. வணக்கம். ஐயர் கொலை வழக்கில் முக்கிய சாட்சியான அப்ரூவர் முருகன் கோவில் தர்மகர்த்தா ராமசுப்பிரமணியம் அதிகாலை 3 மணி அளவில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இது பற்றி சிறைத்துறை அதிகாரி கூறிய பொழுது, தண்ணீர் குடிக்க எழுந்தபோது தவறுதலாக மின்கம்பியில் கைப்பட்டதால் ஷாக் அடித்து இறந்துவிட்டதாக கூறினார். இதை அறிந்த சமூக ஆர்வலர்களும் இந்த கேஸை விசாரிக்கும் டிஎஸ்பி பிரபாகரனும் அதிருப்தியில் இருப்பதாக செய்தி வட்டாரங்கள் கூறுகின்றன. சாட்சியா சொல்ற சாட்சி, அதுவும் எங்களுக்கு எதிரா? அவனை போடா உன்ன. அந்த பக்கம் பாரு பாரு. அந்த பக்கம் போய் தருங்க. சார், எங்கள் ஏரியாவில் என்ன தெரிஞ்சு 10 பேர் வெட்ட வந்துட்டாங்க சார். எங்கள் ஏரியாவில் நான் தப்பிச்சிட்டேன் சார். அவனுங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. தர்மகத்தாவே செயல வச்சு கொண்டானுங்க. உன்னெல்லாம் போட்டுருவாங்க, ஒதுக்கி போயிடுறேன்னு சொல்கிறாங்க சார். தயவு செய்து கேஸ்லேருந்து விட்டுங்க சார். எங்களுக்கெல்லாம் உயிர் இல்ல, நீ எல்லாம் எதுக்கு சாட்சி சொல்ல வர? தெரேசா, செந்தில், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு நாங்க இருக்கோம். உங்களுக்கு எதுவும் நடக்காது. என்ன இருக்கியா இல்லையா? இருக்கேன் சார். வா.
தம்பி 2 டீ போடுப்பா. நோ நாட்டு சக்கரை டீ போண்ணா. என்னண்ணா அப்படி பார்த்துன்னுங்கிற? ஹெல்த் முக்கியம்ண்ணா. பெரிய ஃபுட்பால் பிளேயர்ண்ணா. என்னக்கா அப்படி சிரிச்சுன்னுக்கிறீங்க? ஃபுட்பால் பிளேயரு, ஹெல்த் முக்கியம், நாட்டு சக்கரை. சிரிக்க சொல்ல அழகா இருக்கிறீங்க. சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஹஸ்பண்ட் ஒரு நேர்மையான போலீஸ், கொன்னுட்டானுங்க. நமக்கு ஒரு நாள் அப்படித்தான். கோ அப்படிலாம் சொல்லாதக்கா, நீ லேடி சிங்கக்கா, உனக்கெல்லாம் ஒன்னி ஆகாது. நோ நாட்டு சக்கரை டீ சகாகுண்ணா. இவனையும் போட்டுலாண்ணே. சொல்ல ஆள் வேணும்ல, பொறுமையா ஒன்னொன்னா போட்டுக்கலாம்டா. அக்கா பாருக்கா, அக்கா பாருக்கா, அக்கா என்ன பாருக்கா, பாருக்கா அக்கா. செத்த பணத்தை போய் குத்திக்கிட்டு பண்ணிடுறேங்கடா. அக்கா அக்கா ஏய் உங்களை விட மாட்டேன்டா டேய். அக்கா பாருக்கா, அக்கா பாருக்கா, பாருக்கா அக்கா அக்கா. செந்தில் என்னாச்சு சார்? அக்கா அக்கா குத்திட்டாங்க சார். என்னாச்சு? அக்கா 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 பாருக்கா அக்கா. சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்களா? தர்சகா தர்சகா. ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரிக்கு இதுதான் பரிசு இல்ல. விட்டு போயிட்டியக்கா. உங்களை விட மாட்டேன்டா. வணக்கம். ஐயர் கொலை வழக்கை விசாரித்து வந்த இன்ஸ்பெக்டர் தெரசா மன உளைச்சல் காரணமாக தற்கொலை, வேலைப்பளு காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. பார்த்தீங்களா சார் நியூஸை? டிவிலையும் பேப்பர்லையும் என்ன போட்டுக்கான்னு பார்த்தீங்களா? தெரசாக்கா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். இந்த கையில் தானே சார் உயிர் போச்சு. அவங்க குத்தி என் கண்ணு முன்னாடி தானே கொண்டானுங்க. நீங்களும் பார்த்தீங்களா சார் தற்கொலை? சார் பணம் இருந்தா சட்டத்தை விலைக்கு வாங்கலாமா சார்? இதெல்லாம் பார்த்தா மேல இருக்க அம்பேத்கர் அழுவார் சார். என்ன சார் வாழ்வாதாரத்துக்கு போராடுற மக்களை நாய் சூற மாதிரி சுட்டு கொள்றாங்க. நீங்க நல்ல போலீஸ் தானே சார்? அப்புறம் என்ன அவங்களை சுட்டு கொள்ளுங்களேன் சார். செந்தில், நீங்க கோவப்படுறதுலையும் சொல்றதுலையும் நியாயம் இருக்கு. நம்ம அவங்க மாதிரி சட்டத்துக்கு புறம்பா எதையும் செய்ய முடியாது. நம்ம இந்த கேஸையும் மக்களோட பிரச்சனையாக்கணும். இந்த பிரச்சனையை மீடியாக்கள் மூலமா மக்கள்கிட்ட கொண்டு போகணும். எத்தனை சேனல்ல அவங்களுக்கு ஆதரவு இருந்தாலும் பல நல்ல விஷயங்களை எடுத்துக்காட்ட சில நல்ல சேனல்கள் இருக்கு. நம்ம அவங்க மூலமா இந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போவோம். எங்க சேனல் நல்லவங்க இருக்காங்க சார். நான் கூட்டி வரேன் சார். செந்தில், இங்க வேணாம், நான் சொல்ற இடத்துக்கு கூட்டு வாங்க. ஓகே சார்.
கண்டிப்பா நாங்க பண்றோம் சார். வெரி குட்மா, வெரி குட். உங்களை மாதிரி ஆட்கள் தான் வேணும். தேங்க்யூ. ஜெய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று பரபரப்பாக பேசப்படும் ஐயர் கொலை வழக்கில் 13ஆம் தேதி விசாரணை முடிந்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்திரவர்மன் மற்றும் அவரது தம்பி சுந்தரவர்மன் இருவரும் அமைச்சரின் பினாமி என்பதால் பணபலம் மற்றும் அதிகார பலத்தை பயன்படுத்தி தனக்கு ஆதரவாக தீர்ப்பை மாற்றிக்கொள்ள நினைக்கிறார்கள். இதன் உண்மை நிலை என்ன என்பதையும் இவ்வழக்கின் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பதையும் நம்ம பொதுமக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நேயர்களே. குற்றவாளிகளை பற்றி வரும் செய்திகள் உண்மையா இல்ல வதந்தியா சொல்லுங்க. ஊருக்குள்ள எல்லாரும் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. அது நெசமா பொய்யாங்கிறது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆட்சியில் யார் என்னன்னு பணம் தான் தீர்மானிக்குது. அதே மாதிரி தீர்ப்பு என்னன்றதையும் பணம் தான் தீர்மானிக்கும். பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன் கூச்சப்படுற? நான் என்ன வெளியால கூச்சம் தரேன். போன் அடிக்குது பாரு, என்னன்னு பாரு. மெதுவாயிரு. வா. யார் இது நேரத்தில்? ஓ இவனா? சொல்லு. ஏய், என்ன நாடகம் ஆடுறியா? ஐயர் கொலைக்கு ஆதாரம் தேடுறீங்களோ? இந்த புரோகிராம் தான் உன் சேனல்ல வர கடைசி புரோகிராமா இருக்கும். புரியும் நினைக்கிறேன். என்ன சொல்றான்? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. சார் வாதேவி, இந்திரவர்மனை பத்தி என்ன நியூஸ் போயிட்டு இருக்கு? சார் சொல்லுமா. சார், ஐயர் கொலை வழக்குல சாட்சியை மிரட்டியும் பணபலத்தோடும் ஆட்கள் பலத்தோடும் தீர்ப்பை அவங்க பக்கம் மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க சார். போலீஸ் இந்த தீர்ப்பை மக்களுக்கு தெரியப்படுத்தி மக்களே இந்த தீர்ப்பை எதிர்பார்க்க வைக்க நம்ம உதவியை கேட்டாங்க சார். அதான். நல்லா பண்ணுங்க, தைரியமா போடுங்க. நியாயம் பேசுற நிகழ்ச்சியில இந்த கண்டென்ட்டையே திரும்ப திரும்ப டெலிகாஸ்ட் பண்ணுங்க. அடித்தட்டு மக்களுக்கும் இந்த கேஸோட டீடைல்ஸ் போய் சேரணும். புரியுதா? ஓகே. தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். ஷூர் சார். ஏண்டா என் கையிலே காசை வாங்கிட்டு சேனல் நடத்தி அதுல விவாதம் மேட கருத்து கணிப்பு நடத்துறியா? மறந்து போச்சா? உன் நிருபரோட சாவுல முதல் குற்றவாளி நீதாண்டா. இதோட காப்பி தான் உங்ககிட்ட இருக்கு. இதோட ஒரிஜினல் என்கிட்ட தான் இருக்கு. இதை வச்சு அவனையும் உன்னையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாத்துக்கோ. பூங்குழலி, 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 வாங்க நெறியாளரே, ஜெய் டிவியின் தலைமை செய்தியாளரே. இப்போ உன் பொண்டாட்டி என் கையில. எதுவும் பண்ண மாட்டேன்டா. விவாதிக்கிற விஷயத்தெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தா என்ன நடக்கணும் தெரியணும்ல. ஸ்ட்ரைட்டா மாடல் தான். அண்ணா சொல்லு. தூக்கியாச்சுண்ணா. அவனையா ஆதாரத்தையா? ரெண்டையும் சேர்த்து. என்ன எதிர்த்தா என்ன நடக்கும் தெரியல. எப்படியோ தப்பிச்சிட்டோம். நீதி, நேர்மை,
நியாயம் சாவுங்கடா. உன் நிருபரோட சாவுல முதல் குற்றவாளி நீதான்டா. இப்படி என்னால தீர்ப்பு சொல்ல வைக்க முடியும். ஒரு நல்ல மனுஷனை அநியாயமா கொண்டு தற்கொலைன்னு நம்ப வச்சிட்டீங்களாடா. நீ சொன்ன மாதிரி நானும் குற்றவாளி தான். ஆனா உன்னை விட மாட்டேன்டா. டேய், நீ சொன்ன மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணாம இருக்க மாட்டேன்டா. முடிஞ்சா தடுத்து பண்றா. ரிப்போர்ட்டர் மிரட்ட தானே ஏன் சொன்னேன்? அநியாயமா கொண்டீங்க. சேனல் முதலாளி ஏன் பதறீங்க? எங்களை எதிர்த்தா இப்படிதான் நடக்கும். குடும்பத்தையே கொண்டுட்டு தற்கொலைன்னு நம்ப வச்சிட்டீங்களா? இல்ல சேனல் முதலாளி அவங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிட்டாங்க. என்னடா மொட்டை? ஆமா, அப்படிதானே நம்ம சேனல் செய்தி வரும். போடுங்க. ஏய் வாங்கடா வாங்கடா போடுறேன்டா. உங்களை மாதிரி ஆட்களை பழி வாங்குறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற வழியே கிடைக்காதுடா. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன்டா. வணக்கம். சில நாட்களாக பரபரப்பாக பேசப்படும் ஐயர் கொலை வழக்கின் தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கின்றது. இதை பற்றி நம் சிறப்பு விருந்தினர் ஐயா தீபொறி திரு சுப்பிரமணியம் அவர்களிடமே கேட்போம். இந்த தீர்ப்பு எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்த நான் நினைக்கல. இந்த கொலையில பல முக்கிய ஆதாரத்தை திரட்டி டிஎஸ்பி பிரபாகரன் மிக சிறப்பா செயல்பட்டிருக்காரு. பல பெரும்புள்ளிகள் மிரட்டியும் அவர் பணியில அவர் நேர்மையை நான் பாராட்டுறேன். நிச்சயமா குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் நான் நம்புறேன். நீங்க சொல்லுங்க. தோழர் சொல்றத நான் முழுமையா நம்புறேன். அவங்க தப்பிக்க எந்த வழியுமே கிடையாது. நீங்க சொல்லத பார்த்தா டிஎஸ்பி தீர்ப்பு குத்துறான்னு சொல்லுதீங்க. அப்ப கோர்ட்டதுக்கு நீதிபதி இருக்கு. என்ன சொல்லது விளங்கா? தற்போது நீதிபதி அவர்கள் தன் இருக்கையில் அமர்ந்துள்ளார். இன்னும் சற்று நிமிடங்களில் இறுதி தீர்ப்பை வழங்க உள்ளார். மக்களும் நாமும் மிக ஆர்வத்துடன் காத்திருக்கின்றோம். நீதிபதி தீர்ப்பு வழங்கிவிட்டார். ஐயர் தற்கொலை செய்தார் என தீர்ப்பு. இந்திரவர்மனும் சுந்தரவர்மனும் விடுதலை. இது பற்றி தீர்ப்பில் கூறியதாவது: தீராத கடும் வயிற்று வலி காரணமாகவும் குடும்ப பிரச்சனை காரணமாகவும் ஐயர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலைக்கும் இந்திரவர்மன் மற்றும் சுந்தரவர்மனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாததால் அவர்களை விடுதலை செய்கிறேன் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். யோ, என்னையா தீர்ப்பு இது? நம்ம எதிர்பார்க்கவே இல்லையா? என்ன தீர்ப்பு வந்தாலும் அதை நம்ம தலைவணங்கி ஏற்கணும். அது நமது கடமை. என்ன நடந்து போச்சு? இது உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் பாத்துக்கலாமே. அட போங்கவே. தோத்துட்டாங்க. நான் வெளியே வர முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தானுங்க. ஜெயிச்சு காமிச்சிட்டீங்க. அவனுங்களை விட இந்திரா வீசினா நீதி வராதா என்ன? மாண்புமிகு அமைச்சர் அத்தைக்கு வணக்கம். வாங்க நீதி அரசரே, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நாளைக்கு ஐயரோட தீர்ப்பு இல்ல? ஆமா அத்தை. நீதி அரசரே, சரிதானே? சரி அத்தை, வழக்கமா செய்யறது தானே. நீங்க சொல்ற மாதிரியே சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஐயோ, ஸ்வீட்லாம் வேண்டாம். ஸ்வீட் எடுத்தா கோர்ட்டுக்கு போக முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஹெவி சுகர். சஸ்பென்ஸ் வேணாம். விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த தீர்ப்பு சொன்ன உடனே நீங்க ரொம்ப சந்தோஷம். நான் இருக்கும் போது நீ எதுக்கு பயப்படுற இந்திரா? இந்த அத்தை மினிஸ்டர் இருக்கும் போது நீ பயப்படவே கூடாது. சரி இந்திரா, இந்த மாதிரி கேஸ்லாம் கோர்ட்டுக்கு வரக்கூடாது. முன்னாடியே கிள்ளிடணும். புரியுதா? இனிமேல் இது மாதிரி நடக்காது. சரி இந்திரா, நான் பாத்துக்கிறேன். என்ன டிஎஸ்பி சார், தோத்தா அந்த மூஞ்ச பாக்கணும்ல. என்னங்கடா? ஆமா ஆமா. டேய் ஏறா, விட்டுட்டு போட போறாங்க. முறைக்கிறான். இவனெல்லாம் அன்னைக்கே போட்டுக்கணும்டா. சார் போங்க, நம்ம அடுத்த கேஸை சந்திப்போம். போங்க.
ஆகாயந்தான் கிழிஞ்சிருச்சே, ஆதாரமும் அழிஞ்சிருச்சே, பொதமணலில் புதஞ்சிருச்சே. தீக்கடலை எரிச்சிருச்சே, அதிகாரமும் ஆண்டுருச்சே, அமரர் ஊர்தியில நீதி போச்சே. பணம் கை மாற மாற சட்டப்புக்கில் கீரலா, கண்ட காட்சி நீங்குதே விதி மீறலா. போராடி போராடித்தான் உரிமைகளை கேட்கணுமா, சொந்தங்களை பலி கொடுத்தே வாழணுமா? நான் கருவேப்பிலையா, என் கருவேப்பிழையா, இந்த உயிர் தேவையா? ஆகாயந்தான் கிழிஞ்சிருச்சே, ஆதாரமும் அழிஞ்சிருச்சே, பொதமணலில் புதஞ்சிருச்சே. நெருப்பாற்றில் நீதிக்காக நீந்தினோம் நீந்தினோம், நெஞ்சில் குத்தும் கடப்பாறை வலி தாங்கினோம். உண்மை சொல்லும் கருவி இருந்தும் மர்மந்தான் மரணமா, சாட்சி சொல்ல ஐயர் ஆன்மாதான் வரணுமா? கடவுளே ஏக்கமா நீதி தாய பாக்குதே, கவலையா கண் கலங்கி நீதி தான் கேக்குதே. தன் சிலை கை மாறுதே, சாமி போராடுதே. பணம் தின்னியா நீ, பணம் தின்னியா, பொன் மாணிக்கமே விடை சொல்லையா? ஆகாயந்தான் கிழிஞ்சிருச்சே, ஆதாரமும் அழிஞ்சிருச்சே, பொதமணலில் புதஞ்சிருச்சே. தீக்கடலை எரிச்சிருச்சே, அதிகாரமும் ஆண்டுருச்சே, அமரர் ஊர்தியில நீதி போச்சே. அண்ணே 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 அண்ணே, ஏண்டா என்ன? அண்ணே சுந்தரவர்மன் எங்க தேடி கிடைக்கலண்ணே. போன் அடிச்சா போன் எடுக்க மாட்டேங்கிறாருண்ணே. கொஞ்சம் என்னன்னு பாருங்கண்ணே. அப்படியா? என்னடா ரிங்க போகுது, எடுக்கலாம? ஏன் எடுக்க மாட்டேன்றான்? ஒரு சமயம் போதையில் இருக்கானா இல்ல பிரச்சனையில் எதுவும் மாட்டிட்டு இருக்கானா? டேய், நீ என்ன பண்றனா நம்ம ஆளுங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் நோ என்னண்ணா, தம்பி ரத்தம் இங்கே போய் நிது, சொந்த ரத்தம் அங்கே போய் நிது. பணத்தையும் பாவத்தையும் ரொம்ப சம்பாதிச்சா இப்படி தான் நடக்கும். கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, பிக் பாக்கெட்டு, தேர்தலை மாத்துறது, தீர்ப்பை மாத்துறது, சாமியவே கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களே. பணத்தாசை சாமி கோபத்தோட சாமானிய கோபம் பெருசு பார்க்கணுமா? வலிதா
எவ்வளோ பேரை கதற விட்டீங்க, முன்னாடியே கதற விட்டீங்கல்ல. அல்ல இல்ல 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 இல்ல. ஹலோ, ஏறிடுச்சா? ஹலோ, போத ஏறிடுச்சா? யாரா? தம்பிய பார்க்கணுமா? ஏய், யாரா நீ? பின்னாடி வாங்க. ஏய், தனியா எங்கடா இருக்க? இல்ல வரடா. நீ வரணும்டா, அதுக்கு தானே காத்து நிற்கிறேன். வா வா. சுந்தரா வந்துட்டாப்ல. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தீங்க ஒண்ணுக்கு ஒன்னாக. 2 பேரும் போக போறீங்க மண்ணுக்குள் மண்ணாக. எல்லாரையும் சிரிச்சுனே போடுவல, நானும் உன்னை சிரிச்சுனே போடுறேன் பாரியா. உன்னை பார்க்க சொல்ல எனக்கே பாவமாகுதுனோ. இந்திராடு மண்ணா, ரத்தம் சொட்டோ சொட்டோ சும்மா சோக ஆகிறடா. என்னன்னா அங்க பாக்குற? ஓ தம்பி பாசம். என்னன்னா தம்பி தலை தொங்கி நிக்குது, நீ தவழ்ந்து நிக்கிற. நோ பாரா, பாசத்துல பசுமல்ல மிஞ்சுவாங்க போல இது. என்னன்னா நீதான் டீம் பேசிய? எவ்வளோ என்ன பேசியா? இல்ல எமனாண்ட பேசுறியா? பேசுனா மரண வழின்னா அண்ணனுக்கு தம்பிக்கு என்னன்னு தெரிந்தா? யாரை கொலை பண்ணாலும் தற்கொலைன்னு நம்ப வைக்க சர்ச்சு வரைக்கும் சரி கட்ட தெரிஞ்ச உனக்கு இந்த சாமானியில சரி கட்ட முடியாது. பணம் கை மாற மாற சட்ட புக்கில் கீரலா, கண்ட காட்சி நீங்குதே விதி மீறலா. போராடி போராடித்தான் உரிமைகளை கேட்கணுமா, சொந்தங்களை பலி கொடுத்தே வாழணுமா? நான் கருவேப்பிலையா, என் கருவேப்பிழையா, இந்த உயிர் தேவையா? விடியா, ஒரு சின்ன பையன் கிட்ட சாவறவன் நமக்கு தேவையா? எவனோ ஒருத்தன் கொன்னான்னு தெரியக்கூடாது, அது அமைச்சர் அத்தைக்கு அவமானம். இந்திரம் பொண்டாட்டிய சுந்தரம் வச்சிருந்தான், விஷயம் வெளியே தெரிஞ்சதால 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு கேச முடி. வழக்கமா நம்ம செய்யறது தானே, முடிச்சிட்டு நேர்ல வா, உனக்கு பதவி காத்துக்கிட்டு இருக்கு. அமைச்சரத்தை 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 போச்சே போச்சே அமைச்சரத்தை அமைச்சரத்தை. இந்திரா ஒரு மணி சுந்தரா ஒரு மணி போட்டு தள்ளிட்டாங்க. தெரியுமா? அவங்களுக்கு பதிலாக 2 பேர் வர்றாங்க. அப்படியா? நெசமாத்த அவங்க 2 பேர் இப்ப வரட்டும், உன்னை சேர்த்து விடுறேன். இப்ப வெளியே போய் நில்லு. அத்தைனா அத்தை தான், பரவாயில்ல. டீ கடை வச்சு குறைச்சலான்னு நினைச்சேன், நல்ல வேலை நமக்கு வேலை விட்டுறாங்க. சந்தோஷம்டா சந்தோஷம்டா. யாரா நீ? நீ வெட்டினது கிளையத்தான், வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டா அடி வேரோட வெட்டணும். எத்தனை ரத்தம் பாத்துக்கிற? ரத்தம் பாத்துக்கிற? லோ பர் பர் பர். பணப்பழமும் அதிகார பழமும் இருக்கிற திமிரில் நினைச்சதை சாதிச்சுங்கோ. ஆமா,
சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவ்வளோ மாத்திரை, சாப்பிட்றதுக்கு இவ்வளோ மாத்திரை, அறுசுவை உணவை உண்ண முடியாத உனக்கு சுவிஸ் பேங்கில் 5 லட்சம் கோடி கருப்பு பணம். எதுக்கு? அதை வச்சு என்ன பண்ண? தோ போட்டேன், நீ போடுவ. 5 லட்சம் கோடி அவன் அபேஸ் பண்ணுவான். எங்கே பணம்? அலை வச்சு அழகு பார்த்த எங்களை அலை வச்சிட்டிங்கோ. நீ எங்களாண்டம் தான் வந்தன்றதா மறந்துட்ட. அதிகார திமுறால உன் இடத்தாண்டம் தான் நான் வர்றேன். சாமானியங்கிற திமுறால நாடகம் ஆடுறீங்கோ. ஆண்டவகிறான் தப்பு மேல தப்பு பண்ணி நிக்கிறீங்க. உங்களை என்னண்ட பண்ணி வச்சான் பாத்தியா? அவன் பார்த்து நிக்கிறான். எங்களையும் இயற்கையும் தொடர்ந்து சீரழிச்சு நேர்ந்தா அந்த சாமி கோபத்தை விட இந்த சாமானிய கோபம் பெருசு. சாமானியோட அடியே எப்படி இருக்குதுன்னா ஒட்டுமொத்த சாமானியனும் திரண்டா பக்கத்துக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. மாறுவோம் இல்லடா மாத்துவோம். பணம் கை மாற மாற சட்டப்புக்கில் கீறலா, கண்ட காட்சி நீங்குதே விதி மீறலா. போராடி போராடித்தான் உரிமைகளை கேட்கணுமா, சொந்தங்களை பலி கொடுத்தே வாழணும்.